ஃபர்ஸ்ட் 1000 days அப்படிங்கிறத பற்றின டிஸ்கிரிப்ஷன். இன்னைக்கு நீங்கள் இப்படி உட்காந்துருக்கிறதுக்கு காரணமே அந்த ஃபர்ஸ்ட் 1000 daysன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? யோசிச்சு கூட இருக்க மாட்டீங்க. கரு உண்டாகுது இல்லையா? வாட் ஆர் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் தட் பேரண்ட்ஸ் ஷுட் டூ டு டேக் கேர் ஆஃப் தி சைல்டு? ஸோ ஃபர்ஸ்ட் 3 months அன்னெசரி மெடிசின்ஸ் அவாய்ட் பண்ணும், அன்னெசரி டிராவல் அவாய்ட் பண்ணுங்க, வீட்டு சாப்பாடு சாப்பிடுங்க, நல்ல உணவுகள் எடுத்துங்க, குழந்தையும் கருவும் ஆரோக்கியமாக இருக்கும். கார்ட்டூன்ஸும் ஒரு ஸ்டிமுலண்டா? கண்டிப்பா. ஸோ சின்சான்ல ஏதோ ஒரு கேரக்டர் இருக்கும், அவன் என்ன பண்ணுவான், பண்ணுவான், தட் இஸ் ஸ்டாமரிங். ஸோ த சைல்ட் இஸ் காப்பிங், விச் இஸ் நாட் குட். இந்த குழந்தைங்க இருக்கக்கூடிய வீட்டில் பெட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். எந்த அளவுக்கு அந்த குழந்தைங்க அந்த பெட்ஸ் கூட இன்வால்வ் ஆகலாம்? இன்னைக்குமே மொபைல் ஃபோனா பெட்டா? ஐ வில் ஆல்வேஸ் பிக் அப் அ பெட். பெட் தான். ஆஃப் கோர்ஸ் இட் இஸ். அப்பா அம்மா சண்டை போட்டுட்டே இருக்கிறது மென்டலி எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு? ஸோ தோஸ் சில்ட்ரன் ஆக்சுவலி ஹேவ் அ லாட் ஆஃப் எமோஷனல் ப்ராப்ளம்ஸ் லேட்டர் ஆன். எமோஷனல் ப்ராப்ளம். அப்சல்யூட்லி. வணக்கம், நான் அக்னி. ஒரு கரு உண்டாகிறதுலேருந்து 2 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த முதல் 1000 நாட்கள் தான் அந்த குழந்தைங்களுடைய ஃப்யூச்சரே டிசைட் பண்ணும் அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா? ஆனால் மெடிக்கல் சயின்ஸ் இதை தான் நம்புது. இந்த முதல் 1000 நாட்கள் பற்றின அவேர்னஸ் பேரண்ட்ஸ்க்கு இல்லாததுனால குழந்தைங்க உடல் அளவுலையும் மனதளவுலையும் பாதிக்கப்படுறாங்க. இதை பற்றின அவேர்னஸ்க்காக தான் இந்த பாட்காஸ்ட் நம்ம பண்ணுறோம். பீடியாட்ரிஷியன் டாக்டர் தனசேகர் அவர்கள் இதை பற்றின ஒரு விலாவரியான விளக்கத்தை நம்மளுக்கு கொடுக்க போகிறாரு. இந்த பாட்காஸ்ட்டில் ரொம்ப முக்கியமான நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய விஷயங்களை இப்போ நம்ம பேச போகிறோம். அது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அக்னி ஒரிஜினல்ஸ். இது அக்னி ஒரிஜினல்ஸ் வழங்கும் தி அக்னி ஷோ. டாக்டர் வணக்கம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. வெரி ஹாப்பி டு மீட் யூ. ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் 1000 days அப்படிங்கிறது தான் டாபிக். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், ரொம்ப எலாபரேட்டாக பேசக்கூடிய ஒரு டாப்பிக்காக அது இருக்குது. நம்ம அதை பற்றி எலாபரேட்டாக பேசுவோம். பட் பிஃபோர் தட், ஃபர்ஸ்ட் 1000 days அப்படிங்கிறத பற்றின ஒரு ப்ரீஃப் டிஸ்கிரிப்ஷன். சூப்பர். ஸோ ஒரு தாய் கருவுற அந்த காலம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் டே நாட். ஸோ குழந்தை பிறந்தது ஃபஸ்ட்டு 1 year கணக்கு எடுத்துக்குவோம். குழந்தை பிறந்த ஃபஸ்ட்டு பர்த்டேலேருந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, அதாவது ஜனனம் அளித்த நாள்லேருந்து முதல் பிறந்த நாள் செகண்ட் 300 days, லாஸ்ட்டாக வரக்கூடியது இன்னொரு 300. ஸோ அதை தான் 1000 daysன்னு சொல்கிறோம். அந்த 1000 days சிக்னிஃபிகன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் இப்படி உட்காந்துருக்கிறதுக்கு காரணமே அந்த ஃபஸ்ட்டு 1000 daysன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? யோசிச்சு கூட இருக்க மாட்டீங்க. அதுக்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்னவா மாற போகிறீங்க, எப்படி உருவாக போகிறீங்க அப்படின்னு நிர்ணயம் பண்ணுறது எல்லாமே அந்த ஃபர்ஸ்ட் 1000 days தான். A personality, a person, the place, everything is decided in the first 1000 days of life. இதை தான் நம்ம பீடியாட்ரிக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல நீங்கள் கருவுற்ற நாள்ல இருந்து ஒரு அசுர வளர்ச்சி, ஒரு குழந்தை ஒரு அரிசி தானிய அளவில் இருக்கிறது ஒரு குழந்தை ஃபுல்ஸாக ஃபார்ம் ஆகிற வரைக்கும் அந்த ஃபஸ்ட்டு அந்த கர்ப்பகாலம்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் வளர்கிற காலம்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தையோட வளர்ச்சி பயங்கர அசுர வளர்ச்சியாக இருக்கும். இந்த வளர்ச்சி காலத்தை தான் நம்ம ஃபஸ்ட்டு 1000 daysன்னு சொல்கிறோம். இந்த 1000 daysல நீங்கள் யாராக மாற போகிறீங்க, என்னவா மாற போகிறீங்க, உங்களை எப்படி மாற்றலாம், எல்லாத்தையுமே உங்களை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அல்லது உணவாக இருக்கட்டும், அல்லது நீங்கள் குடிக்கூடிய பாலாக இருக்கட்டும், நீங்கள் எப்படி இந்த உலகத்துக்குள்ளே ஜனிக்கிறீங்க, அதாவது நீங்கள் சிசரியன் மூலமாக வரீங்களா, இல்லை நார்மல் டெலிவரி மூலமாக வரீங்களா, சென்னையில் வளர்றீங்களா, இல்லை ஒரு கிராமத்தில் வளர்றீங்களா, எல்லாமே உங்களை இப்படி இருக்க போகுதுன்னு நிர்ணயம் பண்ணுறதே 1000 days தான். ஸோ இந்த 1000 days பலகாலமாக பேசப்பட்டாலும் இன்னைக்கு மீடியாவாக இருக்கட்டும், இல்லை உங்கள் அட்டென்ஷனே இன்னைக்கு ஏன் இந்த 1000 daysக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னது 1000 days, ஏன் இதை பற்றி எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க, இதை பற்றி இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கலான்ற ஒரு ஆர்வம் உங்களுக்கே வந்துருச்சு இல்லைங்களா? இதுதாங்க கான்செப்ட். ஸோ 1000 days of life is very very important. ஒரு குழந்தைக்கு, இந்த பூமியில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு உயிருக்கும், ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த 1000 days தான் முக்கியமே. வெரி இன்ட்ரெஸ்டிங். ஆக்சுவலி லெட்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் லைஃப் இன் அ womb. ஷூர். கரு உண்டாகுது இல்லையா, அந்த இனிஷியல் ஃபியூ டேஸ் ஆர் ஃபியூ மந்த்ஸ், வாட் ஆர் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் தட் பேரண்ட்ஸ் ஷுட் டூ டு டேக் கேர் ஆஃப் தி சைல்டு? பர்ஃபெக்ட். ஸோ அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாமே 3 பகுதி. ஸோ சிம்பிளாக பார்த்தீங்கன்னா, இளமை, நடுவயது, முதுமை. ஸோ இது 3. அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே லைஃப்பில் 3 ஸ்டேஜ் இருக்குது. ஸோ இந்த 10 மாதத்தை வி கால் திஸ் அஸ் ட்ரைமெஸ்டர்னு சொல்லுவோம். முதல் ட்ரைமெஸ்டர்ன்றது முதல் 3 மாதம், அடுத்த 3 மாதம், அதுக்கப்புறம் நிற மாதம். ஸோ இந்த 3 மாதத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு அரிசி பருக்கையை விட சின்ன அளவில் நீங்கள் ஃபார்ம் ஆகுறீங்க. அதுக்கப்புறமா ஒரு எலுமிச்சை பழ அளவு, அதுக்கப்புறம் ஒரு அன்னாசி பழ அளவு அப்படின்னு சொல்லி குழந்தை ஒரு வாட்டர் மெலன் சைஸ் வரைக்கும் வரக்கூடியது தான் இந்த ஃபஸ்ட்டு 3 ட்ரைமெஸ்டரில் முக்கியமான விஷயங்கள். முதல் ட்ரைமெஸ்டர் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா, உங்களுடைய உருவ அமைப்பு அந்த 3 மாதத்தில் அமைஞ்சது. ஸோ எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாதி அம்மா, இந்த பாதி அப்பான்னு நினச்சிக்கோங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் ஷேப் இருக்கும் பார்த்தீங்களா, ஆனால் 2 சைடு ஒரே மாதிரி இருக்காது யாருக்குமே.
ஸோ தெர் இஸ் நோபடி இஸ் பர்ஃபெக்ட். அதற்கான லாஜிக் இதுதான். ஏன்னா 2 இணைவுகள் 2 பாதி இணையிறப்ப தான் இந்த பிரச்சனை வரும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த 3 மாதத்துல ஒரு குழந்தை கொஞ்சம் அப்படி தாண்டி இணைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், லைஃப்பில் வந்து அது என்னன்னு சொல்லுவோன்னு கேட்டிங்கன்னா மிட் லைன் டிஃபெக்ட்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ நீங்கள் உருவ அமைப்புகள், உருவ மாற்றங்கள், உடல் உறுப்புகள், உங்களுடைய தோல், சதை, எலும்பு எல்லாமே இந்த 3 மாதம் தான் உருவாகுது. மேக்ஸிமம் ரிஸ்க் ஆஃப் அபார்ஷனும் இந்த 3 மாதத்துல தான் நடக்குது. ஓகே. ஸோ இந்த 3 மாதத்துல ஏன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டில் வந்து ப்ரெக்னென்ட் ஆனோன்னா அசையவே அசையாதுன்ற மாதிரி பேசிக்காக நல்லா சாப்பிடுங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க, நல்ல ஆரோக்கியமான உங்களை உட்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் அட்வைஸ் சொல்கிறது இந்த ரீசனுக்காக தான். ஸோ ஃபர்ஸ்ட் 3 months அன்னெசரி மெடிசின்ஸ் அவாய்ட் பண்ணணும், அன்னெசரி ட்ராவல் அவாய்ட் பண்ணுங்க, அன்னெசரி தேவையில்லாமல் வெளி சாப்பாடுகள் வேண்டாம், வீட்டு சாப்பாடு சாப்பிடுங்க, நல்ல உணவுகள் எடுத்துங்க, குழந்தையும் கருவும் ஆரோக்கியமாக இருக்கும். இது நம்பர் 1. ஓகே. செகண்ட் ட்ரைமஸ்டர் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்ம் ஆன ஆர்கன்ஸ் பெருசாக ஆரம்பிக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உடல்நிலை மாற்றங்கள் மற்றும் உடல் கூறில் வரக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் ஆர்கன்ஸில் வரக்கூடிய வியாதிகள் எல்லாமே அந்த சமயத்தில் வரும். இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், தாய்க்கு இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கும். எஸ், நஞ்சுக்கொடி மூலமாக ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டராக இருக்கட்டும், செகண்ட் ட்ரைமஸ்டராக இருக்கட்டும், இன்ஃபெக்ஷன் குழந்தைக்கு போகலாம். நஞ்சுக்கொடி மூலியமா. ஓகே. ஸோ அந்த பிளசண்டா மூலமா இன்ஃபெக்ஷன் போனா அப்போ அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா குழந்தைய வந்து பாதிக்கும். யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். ஸோ இது செகண்ட் ட்ரைமஸ்டர்ல. ஸோ இந்த செகண்ட் ட்ரைமஸ்டர் அகைன் பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த செகண்ட் ட்ரைமஸ்டர்ல முடிஞ்சிடும். ஸோ பிரெக்னென்ட் ஆனது தெரிஞ்சதுங்களா ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல. செகண்ட் ட்ரைமஸ்டர்ல பேசிக்காக ஆர்கன் ஸ்கேன் பண்ணுவாங்க, நியூக்கல் ஸ்கேன் பண்ணுவாங்க, ஆல் குட் அப்படின்னு டாக்டர் சொல்றது செகண்ட் மாசத்துல தான். ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் ஒரு அழகான வார்த்தை ஒன்று இருக்கு, வயபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. வயபிலிட்டி அப்படின்னா இந்த உலகத்துக்கு நீங்க வந்தா நீங்க உயிர் வாழ முடியுமா அப்படின்னு நிர்ணயம் பண்றது 24 வாரத்துல தான். 24 வாரம். எஸ். இன்னைக்குமே பாத்தீங்கன்னா நியோநெட்டாலஜின்னு சொல்லக்கூடிய பச்சிளங்குழந்தை மருத்துவம் 24 வாரத்துக்கு மேல பிறக்கக்கூடிய குழந்தைகள் தான் அவங்க வந்து டீல் பண்றாங்க. 24 வீக்ஸ் கீழே இருந்தா சர்வைவல் ஆர் வயபிலிட்டி இஸ் வெரி வெரி லெஸ். அதனால வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய ப்ராப்ளம்ஸும் ரொம்ப கூட. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே கட் ஆஃபாக 24 வீக்ஸ் எடுத்துக்கும். இது செகண்ட் ட்ரைமஸ்டர். லாஸ்ட் ட்ரைமஸ்டர் ஆர் தேர்ட் ட்ரைமஸ்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூ ரெடி டு டெலிவரி எனி டைம். ஓகே. ஸோ அந்த 3 மாதம் முடியுது, அடுத்த 3 தாய் ரெடி ஆகிட்டா 9 monthsன்றது வந்து ஆக்சுவலாக நிற மாதம் குழந்தை வந்து பிரசவம் ஆக போகுது. 36 வாரத்துக்கு மேலே இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய எந்த குழந்தையா இருந்தாலும் நிற மாதம் தான் சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து டேர்ம் பேபின்ற கட் ஆஃப். 36 வாரங்கள். ஸோ லாஸ்ட் ட்ரைமஸ்டர் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்குண்டான மெடிக்கல் ஹிஸ்ட்ரியும் வேற, காம்ப்ளிகேஷன்ஸும் வேற. அதாவது உங்களுடைய லாஸ்ட் ட்ரைமஸ்டர்ல பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா சேஃப். ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு பாதி கிணறு, அடுத்த பாதி கிணறு தாண்டிட்டீங்கன்னா லாஸ்ட் கிணறு ஈஸியாக தாண்டிடலாம். அதனால பிரசவமா இருக்கட்டும், அது 10வது பிரசவமா இருக்கட்டும், தாய்க்கு வந்து அந்த தேர்ட் ட்ரைமஸ்டர்ன்றது ஒரு குரூஷியல் பீரியட். ஏன்னா மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் என்னங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபீட்டல் மெடிசன் கண்டுபிடிச்சது. ஸோ தேர் ஆர் நோ சர்ப்ரைசஸ். லாஸ்ட் ட்ரைமஸ்டர்ல அம்மாக்கு இந்த ப்ராப்ளம் வருமா, இந்த ப்ராப்ளம் வராது அப்படின்னு கண்டுபிடிச்சிருவோம் யூஸ்வலா. ஸோ நம்ம வந்து ஒரு தயார் நிலையில் இருக்கோம். அந்த தயார் நிலைக்கு நீங்க ரெடி ஆயிட்டீங்க அப்படின்னா தேர்ட் ட்ரைமஸ்டர் யூர் டன். ஓகே. ஸோ பேசிக்லி வந்து நம்ம கடந்துடலாம். ஸோ நீங்கள் நவீன மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் ஈஸி ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு மானிட்டரிங் இருக்குது, அந்த அளவுக்கு இன்வெஸ்டிகேஷன்ஸ் இருக்குது. ஒரு தாயை நம்ம க்ளோஸாக மானிட்டர் பண்ணி என்னவா ஆக போகுதுங்கிறத கண்டுபிடிச்சிடும். ஓகே. இப்போ இதில் பிரெயின் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது செகண்ட் ட்ரைமஸ்டர் நடக்குதா? நோ, பிரெயின் டெவலப்மெண்ட் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்லேயே ஸ்டார்ட் ஆகிடும். அங்கேயே ஸ்டார்ட் ஆகிடும் 100%. ஓகே. ஸோ ஒன் ஆஃப் தி இனிஷியல் டெவலப்மெண்ட்னா பிரெயின் தான் சொல்லலாம். அது இன்ட்ரெஸ்டிங்கான பகுதி என்னன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டீட்டெயிலாக போகணும்னு வச்சுக்கோங்களேன். பிரெயின் அப்படின்னா எல்லாருக்குமே வந்து மூளை அப்படின்றாங்க. பட் மூளை வந்து எவ்வளோ காம்ப்ளிகேட்டான ஆர்கன் தெரியாது. இன்னைக்கு கடந்த 300 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா மனுஷனோட உடம்புல பெரிதாக ஆன ஒரு உடல் உறுப்பு மற்றும் பல மாற்றங்களான உடல் உறுப்பு அப்படின்னா அது மூளை தான். ஸோ ஆரம்பத்தில் இருந்த ஆதிகால மனுஷனுடைய மூளையை கம்பேர் பண்ணுறப்ப 2026 அக்னியோட மூளையை கம்பேர் பண்ணுறப்போ மாற்றங்கள் பல. அதில் முக்கியமான ஏரியா ப்ரீ ஃப்ரான்டல் கார்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் மூளை வந்து பல விதமான எவல்யூஷனுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ இந்த எவல்யூஷன் இல்லாமல் ஒரு மனுஷனால வந்து இந்த அளவுக்கு புத்திசாலித்தனமாக இருக்க முடியாது. இன்னைக்கு மருத்துவத்தையே வந்து ஒரு பாட்காஸ்ட் மூலமாக வீடுகளுக்கு எடுத்துகிட்டு போகிறோம், கைபேசிக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து எவ்வளோ வளர்ச்சி அசுரத்தனமாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஸோ பேசிக்காக இதுதான் வந்து மூளை வளர்ச்சி. ஸோ மூளை வளர்ச்சி முதல் ட்ரைமஸ்டர்லேயே ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு முட்டிலிருந்து ஸ்டார்ட் ஆகி மூளை வந்து உருவாக ஆரம்பிக்குது. தேர்ட் ட்ரைமஸ்டர் போகிறப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இட்ஸ் a bunch of surprise. தலைக்குள்ளே இருக்கக்கூடிய பல கேபிள் கனெக்ஷன்ஸ்,
பல மடிப்புகள், பல பள்ளங்கள், பல மேடுகள், ஒரு நிலால இருக்கக்கூடிய அமைப்பு மனுஷனோட மூளையில இருக்கிற மாதிரி அவ்வளோ அழகா வந்து எல்லாத்தையும் கடவுள் மடிச்சு உள்ள வச்சிருக்காரு. இதுல வந்து பல விஷயங்கள் நடக்க ஆரம்பிது. ஸோ குழந்தைக்கு மூளை தொடங்கின ஆரம்பத்துல இருந்து வளர ஸ்டேஜ்ல இருந்தே குழந்தை வந்து கவனிக்க, கேட்க, எல்லாத்தையும் பேச, நீங்க சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே கவனிக்க ஆரம்பிச்சிருக்கு. மெமரிஸ் ஃபார்ம் ஆகுமா? மெமரிஸ் அவ்வளோ ஏர்லியா ஃபார்ம் ஆகாது. ஏன் அப்படின்னா மெமரி ஏரியா ஃபார்ம் ஆகணும், மூளை ஃபுல்லா மெச்சூர் ஆன பிறகு தான் ஸ்டோரேஜ். ஓகே. ஸோ கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் வந்து லாஸ்ட்டாக நம்ம கவனிக்கிற ஒரு இஷ்யூ. ஃபர்ஸ்ட் ஆன் ஆகுதா, ஒர்க் பண்ணுதான்னு செக் பண்ணுவோம். வேலை பேசிக் ஃபங்க்ஷன் பண்ணுதா, பேசிக் ஃபங்க்ஷன் தேவையான மெமரி இருந்தால் போதும். மெமரிங்கிறது வெரி காம்ப்ளிகேட்டட். அது வந்து டீட்டெயிலாக அதுவே ஒரு பாட்காஸ்ட்டாக பேசலாம். பட் ஆஸ் ஃபார் டேர்ம்ஸ் அண்ட் பர்பஸஸ் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் மெமரி பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 10 மாதம்னு வச்சுக்கலாம், இந்த 9 மாதமோ 10 மாதமோ கரு வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது அந்த தாய் நினைக்கிற இல்லை அண்டர்கோ பண்ணுற இமோஷன்ஸ், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், ஹாப்பினஸாக இருக்கலாம், அந்த குழந்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமா? கண்டிப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுங்க, சந்தேகமே கிடையாது. ஏன்னா மனுஷனோட முக்கியமான விஷயங்களே பார்த்தீங்கன்னா, இன்றைக்குமே நீங்கள் வந்து அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துருக்கீங்க, எதுவுமே யோசிக்காமல் இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களை ஃபஸ்ட்டு பாதிக்க போகிற விஷயம் சுற்றுப்புற சூழல் கிடையாது, உங்களுடைய மெமரி தான். ஓகே. நீங்கள் உட்காந்துருக்க டைமில் ஏதாவது நல்ல ப்ளசண்டான இடத்துல உட்காந்துருந்தீங்கன்னா பழைய நல்ல மெமரிஸ் வரும். நீங்கள் அதே ஒரு கசப்பான இடத்துல உட்காந்து கசப்பான மெமரிஸ் வரும். ஸோ கண்டிப்பாக மெமரிஸ் வந்து குழந்தைய அஃபெக்ட் பண்ண தான் செய்யும். அது எந்த சந்தேகமும் கிடையாது. சுற்றி இருக்கக்கூடிய சூழல் நல்லா இயல்பாக அமைதியாக இருக்கணுன்றது தான் எல்லா தாய்மார்களுமே விரும்புகிறாங்க. ஸோ அதுதான் வந்து முக்கியமான விஷயம். ஸோ மன அமைதி மிக மிக முக்கியம். குழந்தை வளர்ப்புக்கும் சரி, தாயோட மனசாந்திக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ மெமரிஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஆம்பியன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சுற்றுப்புற சூழல் வந்து மிக மிக அவசியம், மிக மிக முக்கியம். ஸோ அதனால வந்து ஒரு குழந்தைய வந்து வெளியே வர்றதே, ஒரு பெத்தெடுக்கிறதே ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு குழந்தை முதல்ல ஒரு அம்மா வந்து பிரெக்னென்ட் ஆகிறான்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒவ்வொரு நாளுமே சேலஞ்ச் தான். என்ன கடைசியில் நடக்க போகுது என்று சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த ஒரு நாள் பாசிட்டிவாக கிடக்கிறது இருக்கு பார்த்தீங்களா, தட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் திங். அதுக்கு தான் நம்ம ஃபெசிலிட்டேட் பண்ணுமே தவிர மெமரிஸ் நல்லா இருந்தால் தான் குழந்தை நல்லா இருக்கும். ஓகே. இதே ப்ரெக்னென்சியில் நம்ம இந்தியன் கல்ச்சரலி நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு வரோம், பார்த்துட்டு வரோம் இல்லையா? இதில் சிலதெல்லாம் சயின்டிஃபிக்கலி ப்ரூவனாக இருக்கலாம், இல்லை சிலது வந்து இது தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அந்த மாதிரி சில விஷயங்கள் சொல்ல முடியும்? நிறைய விஷயங்கள் இருக்குங்க, நிறைய விஷயம். ஆக்சுவலாக நம்ம மூட நம்பிக்கை நினைக்கிறத விட இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச அசோசியேஷன் சொல்கிறேன்னு பாருங்களேன். நிறைய பேருக்கு வந்து செவ்வாய் தோஷம்னு சொல்லுவாங்க. செவ்வாய் தோஷம்னா நெகட்டிவ் பிளட் குரூப் இருக்கும். மெஜாரிட்டி செவ்வாய் தோஷம் தான் நெகட்டிவ் பிளட் குரூப். இது ஒன்று. ஸோ அதே மாதிரி வந்து பிரெக்னெண்டாக இருக்க லேடிஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, ஆக்சுவலாக இந்த லெஃப்ட் சைடில் புரண்டு படுங்க, ரைட் சைடில் படுக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. அது மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா பிளசென்டல் பிளட் சப்ளைன்னு சொல்லக்கூடிய நஞ்சு குடிக்கிற ரத்தத்தை கூட்டி கொடுக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறத வி அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அதுவுமே வந்து நம்ம மூட நம்பிக்கைன்னு சொல்கிறோம். ஆனால் பழைய நம்பிக்கைகள் சயின்டிஃபிக்காக எப்படி கோரிலேட் ஆகுதுங்க. ரெண்டாவது மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு சாதாரணமாக ஒரு அம்மா வந்து பேசிக்காக ப்ரெக்னென்சி டைமில் எல்லாம் வளையல் போட்டிருப்பாங்க. வளையல் ஆட்ட குழந்தைங்க வந்து ஆக்சுவலி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் பேசிக்லி டு செக் சைல்டு வந்து கிக் சார்ட்னு சொல்லுவோம். ஓகே. கிக் சார்ட்ன்றது குழந்தை உதைக்கிறது, ஓசைக்கு உதைக்கும். ஸோ ஒரு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 8 மாதம் ஆன தாய் குழந்தை நல்லா இருக்கான்றதுக்கான ஒரு சிம்பிளான அறிகுறி வலை சத்தம். ஸோ அந்த வளையல் சத்தம் கேட்குறப்போ வளைக்காப்பில் என்ன நடக்கும்னா குழந்தை காலை அசைக்கிறது, எட்டி உதைக்கிறதெல்லாம் கேட்கும். ஸோ அப்போ எதுக்கு வளையல் போட்டாங்க முன்னோர்கள்ன்றதுக்கான காரணம் இதுதான். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. மருத்துவத்தோட ஆக்சுவலாக கனெக்ட் பண்ணலாம். மூட நம்பிக்கைகள் இருக்கு. ஸோ இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் டாக்டர் ஆகி 30 வருஷம் ஆச்சு. 30 வருஷத்துல சார் நீங்கள் ஒரு 3 மூட நம்பிக்கை உடைச்சிருப்பீங்களான்னு கேட்டிங்கன்னா, எஸ் கண்டிப்பாக. 30 மூட நம்பிக்கை உடையுமான்னு கேட்டிங்கன்னா அது நீங்க தாத்தா ஆன பிறகு தான் நடக்கும். ஸோ அது ஒரு எவல்யூஷன், ஒரு பரிமாணம். ஸோ மனுஷனோட பரிமாணம் பார்த்தீங்கன்னா போக போக தான் மூட நம்பிக்கைகள் போகும். பட் பொதுவாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய பிரெக்னன்சி மித்ஸ் பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக்காக கோரலேஷன் இருக்குங்க. ஸோ அதனால வந்து அதுக்கான மருத்துவ ரீசன்ஸையும் சொல்லியிருக்கேன். நான் சொன்ன செவ்வாய் தோஷம் மாதிரியா இருக்கட்டும், அல்லது வந்து லெஃப்ட் சைட் படுக்கிறதா இருக்கட்டும், லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ குட் திங்ஸ் ஆர் கமிங். ஸோ லெட்ஸ் லுக் அட் இட் பாசிட்டிவ்லி. ரைட். ப்ரெக்னன்சி அப்போ நிறைய பேர் வந்து அந்த குழந்தைகிட்ட பேசுவாங்க, இல்லை அழகான ரொம்ப ப்ளசண்டான மியூசிக் ப்ளே பண்ணுவாங்க. இதெல்லாம் அந்த குழந்தை ஹெல்ப் பண்ணுமா? கண்டிப்பாக. இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லாஸ்ட் 30 இயர்ஸில் ஒரு இசை வடிவம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அழிஞ்சு போயிருக்கு. எதுன்னு தெரியுங்களா உங்களுக்கு? எந்த இசை வடிவம்? தாலாட்டு. ஸோ ஏன் அப்படின்னா எனக்கே ஞாபகம் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தாலாட்டு கேட்காத குழந்தைங்க அதாவது எங்கள் ஈரா பேபிஸே ரொம்ப கம்மி. ஏன்னா அது வந்து யார் அடிச்சாரோ பாட்டாக இருக்கட்டும், அல்லது எந்த சினிமா சாங்காக இருந்தாலும் சரி, நார்மல் சாங், தாலாட்டுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஒரு குழந்தைய சாந்தப்படுத்துறதுக்கு ஒரு இசை வடிவம் உருவாக்கி இருந்தால் அதுதான் தாலாட்டு. தாலாட்டுக்கான முக்கியத்துவம் என்ன? நீங்க அதை பாட தான் வந்து ஆக்சுவலாக குழந்தைய போய் சென்றடையும். ஸோ இந்த நஞ்சு கொடின்னு ஏன் நஞ்சு கொடின்னு பேர் வச்சாங்கன்னு தெரியல. ஆக்சுவலாக நஞ்சே கிடையாது. பேசிக்காக அது கனெக்ஷன் பிளசண்டா, இட்ஸ் அ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் குட் திங்ஸ் பிட்வீன் த மதர் அண்ட் த பேபி. ஸோ பேசிக்காக வந்து இசை வடிவம் வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ குழந்தைங்களுக்கு
எது நீங்க பண்ணீங்கனாலும் அந்த ஃபீலிங்ஸ் குழந்தைங்களை கண்டிப்பா சென்றடையும். ஓகே. அதற்கான போதுமான அளவு மருத்துவ ஆதாரங்கள் இருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு எல்லாருமே வந்து என்ன சொல்றாங்க, நீங்க சந்தோஷமா மனநிலையை வச்சுக்கிட்டீங்கன்னா தான் சுகப்பிரசவம் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயத்தை திருப்பி ரிப்பீட். ஸோ எனக்கு கேட்டீங்கன்னா there is one music version. டாக்டர் எதை நீங்க திருப்பி எடுத்துட்டு வரணும்னு ஆசைப்படுறீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா தாலாட்டு தான். சூப்பரா ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பண்ணோம். ஆக்சுவலா அந்த ப்ரோக்ராம்ல வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு குழந்தை வளர்ப்புல வந்து எல்லா விஷயம் கேட்குறப்போ ஏன் தாலாட்டு பாடுற பாட்டிங்க யாராவது இருக்கீங்களான்னு கேட்டப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது ஒரே ஒருத்தங்க தான் வந்தாங்க. ஏன்னா அது வந்து கண்டிப்பாக ஒரு அழிஞ்சு வரக்கூடிய கலை. இன்னைக்கு வேகமாக ஓடிட்டு இருக்க உலகத்தில் தாலாட்டுக்கு இடம் கிடையாது. ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எந்த அளவுக்கு அந்த பெண்ணை வந்து சந்தோஷமா வச்சுக்க முடியுமோ சுற்றி இருக்கவங்க அதை வச்சுக்கணும். அதுதான் ஒரு இல்லை, முதல்ல அந்த அம்மா தன்னை சந்தோஷமா வச்சுக்கணும். அதுக்கப்புறமா சுற்றி இருக்கவங்க சந்தோஷமா வச்சுக்கணும். அப்புறம் இருக்கிற சுற்றுப்புற சூழலில் எப்படி சந்தோஷமா இருக்கணும்னு கற்றுக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேசிக்காக என்ன கேட்டிங்கன்னா குழந்தை பிக்கிற ஒவ்வொரு அம்மாவும் ராணி தான். ஆனா எல்லா ராணிக்கும் அரண்மனை கிடையாது. இங்க அதுதான் பிரச்சனை. அதே மாதிரி எல்லா ராணிக்கும் சேவகர்கள் கிடையாது. இப்ப ப்ராப்ளம் அதான். நான் நீங்க சந்தோஷமா இருங்க, உங்களை சுத்தி இருக்க இடத்துல எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்னு கத்துக்குங்க. உங்களை சுத்தி இருக்கவங்க சந்தோஷமா வச்சுக்க முயற்சி பண்ணுங்க. ஓகே, அதுதான் வந்து இன்னைக்கு அம்மாக்கள். ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா குழந்தை பெத்துக்கிறது இல்ல, பிரெக்னென்ட் ஆகிறதே பெரிய விஷயம். அது நான் திரும்பி சொன்ன மாதிரி நீங்க ஒரு இன்ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் கூட்டத்தை உட்கார வச்சிங்கன்னு வச்சுக்கீங்களா, அவங்க மணிக்கணக்காக பேசுவாங்க. ஸோ அதுவுமே ஒரு சேலஞ்ச் தான். ஸோ பி ஹாப்பி வேர் யூ ஆர், வாட் யூ ஆர் அண்ட் ஹவு யூ ஆர். இதுதான் ஒரு சிம்பிளான லாஜிக். குழந்தை இப்போ பிறந்ததுக்கு அப்புறம் பிரெஸ்ட் ஃபீடிங் அப்படிங்கிறது ரொம்ப அந்த குழந்தைக்கு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. பட் சில தாய்மார்கள் அதை பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கலாம், இல்லை வேற சில காரணங்களால அதை பண்ண வேண்டாம்னு ஒரு முடிவு கூட எடுத்துருக்கலாம். அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய கில்ட்டை ஒன்று உருவாக்குது இல்லையா? ஹவு கேன் தே அப்ரோச் தட்? ஓகே, சரி, ஒரு விஷயம் நீங்கள் கேட்டது வந்து எல்லாமே குவான்டிஃபைபிள் ரீசன்ஸ் இருக்கணுங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு பிரெஸ்ட் ஃபீடிங் உங்களுக்கு பண்ண விருப்பம் இல்லை அப்படின்றது வந்து பர்சனல் டிசிஷன். ஸோ இப்போ டாக்டரை என்ன கேட்டிங்கன்னா பர்சனல் டிசிஷன் நான் சேலஞ்ச் பண்ண முடியுமான்னா ஐ கேன் ஆக்சுவலி எக்ஸ்பிளைன் த மதர். நீங்கள் தாய்ப்பால் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சப்போர்ட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா தட் இஸ் அ டிஃப்ரெண்ட், இட்ஸ் அ கான்ட்ரவர்ஷியல் ஏரியா. ஏன்னா எவ்ரி ஒன் ஹேஸ் காட் பர்சனல், என்னுடைய சொந்த காரணங்கள் அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் பேச முடியாது. ஒன்று. ரெண்டாவது விஷயம் கேட்டிங்கன்னா இந்த பிரெஸ்ட் ஃபீடிங்கை பற்றி நம்ம பேசுகிறப்போ எல்லாருமே பிரெஸ்ட் ஃபீடிங் ஹாஸ்பிட்டல், பிரெஸ்ட் ஃபீடிங் டாக்டர், பிரெஸ்ட் ஃபீடிங் சப்போர்ட்டர்னு தான் சொல்கிறாங்களே தவிர நிகழ்வில் என்ன நடக்குது 2024 நீங்கள் போய் என் பேரை போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சயின்டிஃபிக் பேப்பர் ஒரு 175 மதர்ஸை சப்போர்ட் பண்ணி பேசிக்காக வந்து சர்வே எடுத்தோம். அந்த சர்வே இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங்னு WHO 2 வயசு வரைக்கும் சொன்னாலுமே கூட இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரே ஒரு சென்டர், ஒரு பானை சோறு ஒரு சோறு பதம் நான் சொல்ல வரல, அந்த ஒரு சென்டரில் பிரெஸ்ட் ஃபீடிங் எவ்வளோ இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங் அப் டு 6 months 54.5%. 54.5% எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங். ஓகே. ஸோ இப்போ அடுத்த கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக நீங்கள் என்ன பார்க்கலாம், வி லுக் அட் மிக்ஸ்ட் ஃபீடிங். இப்போ கன்வீனியன்ஸ்க்காகவும் சரி இல்லை மருத்துவ காரணங்களாக இருக்கலாம், அதை பற்றி நம்ம டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ண வேணாம். மதர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சமயம் வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுறாங்க, ஒரு சமயம் ஃபார்முலா மில்க் கொடுக்குறாங்க, ஒரு சமயம் பிரெஸ்ட் ஃபீடிங் கொடுக்குறாங்க, ஒரு சமயம் ஃபார்முலா மில்க் கொடுக்குறாங்க, வாட் எவர் இட் இஸ். அது ஒரு கேட்டகரி. தேர்ட் கேட்டகரி எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங் கேட்டகரி. ஓகே. ஸோ வி ஹேவ் 3 category of people. ஸோ எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங்கை பற்றி பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா த பெஸ்ட் திங் இஸ் அஃப்கோர்ஸ் பிரெஸ்ட் ஃபீடிங், நோ டவுட் அபவுட் இட். ஆங்கிலத்தில் எலிக்சர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது, தங்கத்துக்கும் மேலே இருக்கக்கூடியது எலிக்சர். பட் இது பிரெஸ்ட் ஃபீடிங் இஸ் வெரி சேலஞ்சிங். இன்னைக்கு ஒரு மாடர்ன் மதரை இதே பாட்காஸ்ட்டை நாளைக்கு கூட்டு வந்து உட்கார வைங்க, நீங்கள் 6 மாதம் கண்டிப்பாக எக்ஸ்க்ளூசிவாக பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணிங்கன்னா இட் வில் பி அ சேலஞ்சிங் டாஸ்க். there is a lot of things. தாயோட உடல்நிலை, அப்பாவோட சப்போர்ட்டு, ஃபேமிலி மெம்பர்ஸோட சப்போர்ட்டு. பிரெஸ்ட் ஃபீடிங் இஸ் ஹார்ட் ஒர்க், ஈஸி கிடையாது. அந்த மாதிரி பண்ணுற தாய்மார்கள் தெய்வம், நான் எதுவுமே சொல்ல முடியாது. அந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுறோம், மிக்ஸ் ஃபீடிங் பண்ணுறாங்க அப்படின்றப்போ அதில் சில மைனஸஸ் இருக்குது. there are some minuses. ஸோ இப்போ பிரெஸ்ட் ஃபீடிங் எக்ஸ்க்ளூசிவ், த பெஸ்ட் ஃபீடிங், மிக்ஸ் ஃபீடிங் செகண்ட் கேட்டகரி, அண்ட் தேர்ட் கேட்டகரி இஸ் ஃபார்முலா மில்க். ஸோ அது கொஞ்சம் டீப்பாக பார்க்கணும். ஏன் நம்ம ஃபார்முலா மில்க் வந்து அட்வொகேட் பண்ணுறது இல்லை, ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னா பண்ணக்கூடாதுன்னு கிடையாது, சேஃப் தான். 175 வருஷமாக ஃபார்முலா மில்க் இருக்குது மார்க்கெட்டில். ஸோ வி ஆர் ஃபைன் வித் தட். பட் த ப்ராப்ளம் என்னன்னா அது ரிசர்வ் கேட்டகரியே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ இப்போ நீங்கள் ஃபார்முலா மில்க் கொடுத்தா என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா ஒரு 3 வாரத்தில் உங்களுக்கு வயிற்றில் அப்போ தான் குட் பாக்டீரியா ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. ஓகே. ஸோ நீங்கள் பிறக்கிறப்போ உங்கள் கட் வந்து ஸ்டெரைலாக இருக்குன்னு நினச்சிக்கோங்க. ஸோ இந்த மைக் வந்து இப்போ நீங்கள் வெளியே எடுக்கிறீங்க, அப்படியே பேக் க்ளீனாக இருக்குது. இதை வந்து 4 பேர் கையை வைக்கிறாங்க, கை வர இட் பிகம்ஸ் கோலனைஸ்ட் வித் பாக்டீரியா. ஸோ உங்கள் வயிற்றில் இருக்கக்கூடிய குட் பாக்டீரியா, பேட் பாக்டீரியா எல்லாமே
தாய்ப்பால்லேருந்து வருது. ஸோ தாய்ப்பால்லேருந்து எப்படி வருது? தாய்ப்பாலில் பாக்டீரியா உண்டு, அது வந்து ஃபஸ்ட்டு, அதுதான் முக்கியமான விஷயமே. தாய்ப்பாலில் எப்படி சார் பாக்டீரியா இருக்குன்னா, அம்மாவோட பிளட்ல இருந்து டிரான்ஸ்லோகேஷன்ற ஒரு மெக்கானிசம் மூலமாக தாய்ப்பாலில் பேசிக்காக வந்து யூ கெட் பாக்டீரியா விச் கோஸ் டு த சைல்டு. ஓகே, கேட்டகரி நம்பர் 1, புரியுதுங்களா? ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக சிம்பிளாக சொல்கிறேன். செகண்ட் கேட்டகரி தாயோட நிப்பிள்ல இருந்து, தாயோட மார்ல இருந்து, ஸ்கின்ல இருந்து குழந்தை வயிற்றுக்கு பாக்டீரியா போகுது. உள்ள போகிற பாக்டீரியா என்ன பண்ணுது? மல்டிப்ளை ஆக ஆரம்பிக்குது. ஸோ இட்ஸ் மல்டிப்ளைங் இன் நம்பர். தட் இஸ் வாட் உங்களோட குடலில் வந்து பேசிக்காக வந்து பல விதமான பாக்டீரியா ஒரு கம்யூனிட்டி ஃபார்ம் ஆகுது. ஸோ இதை தான் ஆங்கிலத்தில் வி கால்ட் இஸ் கட் மைக்ரோபயோம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது மைக்ரோபயோம் இஸ் அ காலனி. ஸோ அதில் வந்து பாக்டீரியா இருக்கலாம், வைரஸ் இருக்கலாம், ஃபங்கஸ் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு உங்களை நிர்ணயம் பண்ணுது நீங்கள் யாருன்னு. ஸோ அந்த 3 வாரம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க எப்படின்னா, யூஸ்வலாக ஃபர்ஸ்ட் 3 வீக்ஸில் குழந்தைங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் மில்க் எடுத்துக்குவாங்க, பொறுமையாக இருக்கணும், பிரெஸ்ட் ஃபீடிங் பில்ட் ஆகிறதுக்கான டைமு. அந்த டைமில் நம்ம வந்து ஃபார்முலா மில்க் இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்? கொலனைசேஷன் மாறும். ஸோ அந்த குழந்தைக்கு பாக்டீரியா குட்டும் இருக்கும், பேடும் இருக்கும். ஸோ அப்போ குட் பாக்டீரியா, பேட் பாக்டீரியா இருக்கிறப்போ அந்த குழந்தையோட மோஷன் கலர் பார்த்தீங்கன்னா பச்சை கலர், மஞ்சள் கலர், ப்ரௌன் கலர், விதவிதமாக கலரோட யூஷுவல் கொஸ்டின்ஸ் பேரண்ட்ஸ் கேட்பாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து உங்களுடைய பாக்டீரியல் கோலனைசேஷனை பாதிக்கக்கூடிய முதல் தடைக்கல். ஸோ அங்கே தான் டைஜஷன் இஷ்யூ ஸ்டார்ட் ஆகுது, பேட் பாக்டீரியா இன்ஃப்ளூயன்ஸ் கூட வர ஆரம்பிக்குது. இதுதான் லாஜிக் நம்பர் 2. தேர்ட் ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃபார்முலா மில்க் மட்டும் கொடுத்தீங்கன்னா நேச்சுரலாக வரக்கூடிய குட் பாக்டீரியா கோலனைசேஷன் கட்டில் நடக்கல. ஓகே, ஸோ இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா பிரெஸ்ட் ஃபீடிங்கில் என்ன சார் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன சார் இல்லைன்னு தான் சொல்லுவோம். பிகாஸ் இன்றைக்குமே ஒவ்வொரு வாரம் ஒன்று புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ வி டோன்ட் ரியலி நோ அதில் என்ன இருக்குது என்ன இல்லைங்கிறது வி டோன்ட் நோ. பட் த பாயிண்ட் இஸ் தட் தெர் இஸ் சோ மச் ஆஃப் குட் திங்ஸ் இன் பிரெஸ்ட் மில்க். பாக்டீரியா வந்து சம்திங் நம்ம ரீசெண்டாக தான் நிறைய பேச ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அந்த லாஸ் வந்து குழந்தைக்கு தான். குட் பாக்டீரியா லாஸ் வில் பி ஃபார் த பேபி. தட் வில் பி த நெக்ஸ்ட் திங். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், உங்களுக்கு எனர்ஜி பேசிக்காக பிரெஸ்ட் மில்கில் வர்ற அளவுக்கு ஃபார்முலா மில்கில் வந்தால் கூட அது மட்டும்தான் நீ ஈக்குவேட் பண்ண முடியுமே தவிர எதிர்காலத்தில் வரக்கூடிய நோய் நொடி, அலர்ஜி, இன்ஃபெக்ஷன்ஸு, இம்யூனிட்டி ஜென்ரலாக இருக்கிறது எல்லாமே ஃபார்முலா மில்க் பேபிஸை பிரெஸ்ட் ஃபீடிங் பேபிஸோட கம்பேர் பண்ணிங்கன்னா ஒரு டாட் கம்மி தான். அதில் சந்தேகமே கிடையாது. ஸோ அதனால் வந்து கில்ட் ஃபேக்டர் மெடிக்கல் ரீசன்னால அன்அவாய்டபிள். ஸோ என்ன ரீசன் சார்? சரி, அம்மாவுக்கு வந்து சைக்காட்ரி ப்ராப்ளம் இருக்குது, குழந்தைக்கு அம்மானால டேஞ்சர். ஓகே, அப்போ வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ண முடியலன்னா குழந்தைய வந்து காப்பாற்றுறதுக்கு ஃபார்முலா மில்க் கொடுக்கறது இஸ் a வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ரெண்டாவது அம்மாவுக்கு வந்து கேன்சர் ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. ஸோ ரொம்ப சிவியரான ஹெவி கேன்சர் ட்ரக் கொடுக்குறாங்கன்னா பிரெஸ்ட் மில்கில் எக்ஸ்க்ரீட் ஆகும், அப்போ குழந்தைக்கு கொடுக்க முடியாது. அம்மாவுக்கு சாப்பிடக்கூடிய மருந்துகள் ஏதாவது இருந்து அது தாய்ப்பால் வழியாக வெளியே போகுது, அது குழந்தையோட வயிற்றில் போய் பாதிப்போ இல்லை உடல்நிலைக்கு பாதிப்பு வருதுன்னா இன்னும். நாலாவது ரீசன் ஆஃப்கோர்ஸ் அபேண்டன் ஆன சைல்டோ அல்லது வந்து பேசிக்காக குழந்தைனால வந்து மில்க் சோர்ஸ் வேறு எதுவும் இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபார்முலா மில்க் தான் கன்சிடர் பண்ணணும். இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா ப்ரீடம் பேபிஸ்க்கெல்லாம் வந்து பிரெஸ்ட் மில்க் பேங்க்னே தனியாக இருக்குது. ஸோ நீங்கள் ஆக்சுவலாக நல்ல ஹெல்த்தி மதர்ஸ் டொனேட் பண்ணக்கூடிய மில்க்கை குழந்தைங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ தட் இஸ் ஒன் கேட்டகரி. லாஸ்ட் கேட்டகரி, ஒரு ஸ்டேஜில் வந்து ஹெச்ஐவி மதர்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு ஃபீடிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நவ் தட் இஸ் ஆல்சோ சேஞ்ச். ஸோ இப்போ அதெல்லாம் ப்ராப்ளமே கிடையாது, தாராளமாக ஃபீட் பண்ணலான்னு WHO கிளியராக சொல்லிடுச்சு. ஸோ இதுதாங்க கேட்டகாரிக்கலாம். மெடிக்கல் ரீசன்ஸ் ஆஸ் அ பீடியாட்ரிஷியன் எதுக்கு பண்ணக்கூடாதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் ஜென்ரலி ரெக்கமெண்டட் இஸ் ஆல்வேஸ் breast milk. பட் breast feeding rates are dropping. There's no doubt about it. நம்ம என்ன வேணா பேசலாம், ஆனால் ப்ராப்ளம் என்னன்னு கேட்டு ஒவ்வொரு சென்டருக்கும் டேட்டா மாறும். ஸோ ஃபார்முலா மில்க் ரேட் வந்து கண்டிப்பாக இஸ் இன்க்ரீசிங் அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி இதுதான் ரியாலிட்டி. இப்போ நம்ம பிரெஸ்ட் ஃபீடிங் பற்றி பேசணும். சாலிட் ஃபுட்ஸ் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணலாம்? ஓகே, ஸோ சாலிட் ஃபுட்ஸ் எப்பவுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வேர்ல்டு ஃபுல்லாகவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, யாருக்குமே எப்போ சாலிட் ஃபுட் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து கைட்லைன்ஸ் எதுவும் கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்காலாம் 4 monthsலேயே சாலிட் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அவங்க ஸ்டார்ட் பண்ணுற ஃபுட்டு பார்த்தீங்கன்னா கார்ன்டு பீஃப் தான் ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்த மாட்டில் எழுதப்படாத விதிமுறை 180 நாட்கள் முடிந்த பிறகு தான் ஸ்டார்ட் பண்ணும். 180 days. ஓகேங்களா? எதுக்கு 180 daysன்னு சொல்கிறோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஆக்சுவலாக வந்து இன்டெஸ்டைன் குடல் மெச்சூரிட்டி வந்து 180 நாளில் தான் பூர்த்தி அடையுது. ஸோ நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பரிசோதனை பண்ணுறதுக்குமே சரி, சோதனை பண்ணுறதுக்கும் சரி, முழுமை அடையிறதுக்கும் சரி அந்த நாட்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ எல்லாருமே இப்போ ஒரு காமன் சேலஞ்சிங் ஃபேக்டர் என்னது என்கிட்ட கேட்பாங்க, சார் 6 மாதத்தில் மெட்டர்னிட்டி லீவ் முடியுது சார், எப்போ சார் சாப்பாடு ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்ட்டு. நான் சொல்கிறது அம்மா, உங்களுக்கு மெட்டர்னிட்டி லீவ் முடியல, குழந்தையோட அட்வொகேட் நான் தான். ஐ ஹாவ் டு ஸ்பீக் ஃபார் த சைல்ட், ரைட்? ஸோ 180 daysக்கு அப்புறம் தான் சாலிட் ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. இது வந்து ரூல், நோ சேஞ்சஸ், நம்பர் 1. செகண்ட் இஷ்யூ, தெர் இஸ் ஒன் திங் வெரி ஸ்ட்ராங் அபவுட் 1 year வரைக்கும் நோ சால்ட், நோ சுகர், நோ கவுஸ் மில்க் அண்ட் நோ பிஸ்கெட். ஓகே, 1 year வரைக்கும். யா.
ஸோ எதுக்கு சார் இதை சொல்லிட்டே இருக்கீங்கன்னா, கிட்டத்தட்ட ஆக்சுவலி யூடியூப் சேனல் 2017 ஸ்டார்ட் பண்ணேன் SS ஸ்டைல் கேரில். அன்னிலேருந்து இதே தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு உடஞ்சி போன டேப் தான் வச்சுக்கோங்களேன், அதே தான் பேசி. ஸோ ரீசன் இஸ் வெரி சிம்பிள் ஆக்சுவலி. ஸோ வாட் வி சி நவ் இஸ் 20 years ago நமக்கு கொடுத்த ராங் டயட்ஸ்னால தான் நம்மளுடைய உடல்நிலை கோளாறுகள் வருதா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆமான்னு ஸ்டடி சொல்லுது. ஓகே, நம்ம ஒரு ஆள் 2 ஆளை பற்றி பேசல, நம்ம பேசுறது 20,000 பேர் 20 வருஷம் லாங் டேர்ம் ஃபாலோ அப்பில் ஆரம்ப காலத்தில் ஒரு வயசுலேயே சால்ட் சுகர் கொடுக்கப்பட்ட மக்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளமும் குழந்தைங்களுக்கு வரக்கூடிய சுகரும் இன்றைக்கி அதிகமாக இருக்கிறதுக்கான காரணம் ஏர்லி ஏஜ் ஹார்ட் டிசீஸ், ஏர்லி ஏஜ் டயபெட்டிஸ்க்கும் கண்டிப்பாக அதுதான் காரணம். ஸோ எல்லா வீட்லேயுமே தாத்தா பாட்டிங்க வந்து நாங்கள் வளர்க்கலையா, எங்களுக்கு தெரியாதா, நாங்கள் வளர்க்கல. நான் சொன்னேன்மா, நீங்கள் வளர்த்தவங்க தாம்மா இப்போ நோயோடு வராங்க, உங்களுக்கு தெரியாது நீங்கள் என்ன வளர்த்தீங்க. 20 years 30 years கழிச்சு நீங்கள் கூட்டி வர பிள்ளைங்க இன்றைக்கி இந்தியா வந்து டயபெட்டிஸோட தலைநகரமாக உலகம் பூரா இருக்குது அப்படின்றதுக்கான முக்கியமான காரணம் 20 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்ட சால்ட் சுகர்ன்றதுக்கான ஆதாரம் இருக்குது. யூ கேனாட் டினை இட். த ப்ராப்ளம் இஸ் இந்த ஜென்ரேஷன் நீ என்ன கொடுக்குற, நோயை கொடுக்குறியா, எனக்கு வேண்டாது. So that is the problem for salt and sugar. Basically up to 1 year. After 1 year, minimal normal family diet. கவுஸ் மில்க்கும் அதே தான், பிஸ்கெட்டும் அதே தான். ரீசன் வந்து இது ஒரு தாரக மந்திரம் மாதிரி, கீப் ரிப்பீட்டிங் இட் அகேன் அண்ட் அகேன். ஸோ தட் இஸ் ஒன் திங். பட் நேச்சுரலாக ஃபுட்டில் இருக்கக்கூடிய சுகர் நோ ப்ராப்ளம். ஓகே, வாழைப்பழம் இனிக்குது அதை கொடுக்கலாமான்னு கேட்காதீங்க, ஆப்பிள் இனிக்குதே கேட்கலாமான்னு கொடுக்காதீங்க, சர்க்கரை வெள்ளை சர்க்கரை அதில் ஆட் பண்ணாதீங்க. ஓகே, அவ்வளோதான். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா முதல்ல சர்க்கரை தான் கொடுப்பாங்க. கரெக்ட். இல்லைன்னா கையில் பிஸ்கட் கொடுப்பாங்க. கரெக்ட். இதான் நம்ம பார்த்துருக்கோம். பட் அது 2 வயசு வரைக்கும் கொடுக்கவே கூடாதுன்றீங்க இல்லையா? சி த பியூட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆங்கிலத்தில் எவ்ரி ஒன் ஹேஸ் அ ஸ்வீட் டூத் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நாக்கில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இப்போ இதுதான் நம்ம நாக்குன்னு வச்சுக்கோங்க. நாக்கோட டேஸ்ட் ரெப்ரசன்டேஷன் பற்றி சொல்கிறேன். 100% இது ஃப்ரண்ட் 25% இஸ் சால்ட், பேக் 25% இஸ் சுகர், இந்த பார்டர் 25% வந்து கசப்பு. ஓகே, இந்த பார்டர் 25% துவர்ப்பு. இதுதான் நாக்கோட டேஸ்ட் ரெப்ரசன்டேஷன். என்னடா அது 100 4 வகுத்துருக்கீங்க அப்படின்னா, அப்போ 4 தான் பிரிச்சிருக்கேங்க, ஆனால் ஏரியா வேறு வேறு. ரீசன் என்ன, அதனால தான் ஸ்வீட்டை வாயில் வச்சுன்னு எல்லாருக்கும் டக்குன்னு பிடிக்குது, உப்பு வாயில் வச்சிங்கன்னா ரிப்பீட்டடாக கேட்குது. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு மனுஷனோட டேஸ்ட் ப்ரோக்ராமிங், ரைட்? நம்பர் 1. நம்பர் 2, ஏன் வந்து சுகர் கொடுக்கக்கூடாதுன்றதுக்கான காரணம் இதுதான். நான் சொன்ன மாதிரி வந்து ஹார்ட் டிசீஸ் ரிஸ்க்கு கூட, டயபெட்டிஸ் ரிஸ்க்கு கூட. ஸோ தட் இஸ் ரீசன் ஃபார் அவாய்டிங் சுகர். நீங்கள் சுகர் நாக்கில் வைக்கிறது ஒரு ஆசையை நிவர்த்தி பண்ணிக்க தானே ஒழிய மருத்துவ காரணங்கள் அதுக்கு எதுவும் கிடையாது. ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, யூ ஆர் ஃபீடிங் த ராங் பாக்டீரியா. ஸோ நீங்கள் நைட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு படுத்தீங்கன்னா காலையில் ஏன் தொண்டை வலிக்குதுன்னா, வாயில் இருக்க பாக்டீரியாவுக்கு வந்து நீங்கள் உரம் போட்டு படுக்கிறீங்க, காலையில் எந்திரிச்சா வலிக்கு தான் போகுது. ஸோ அடல்ட்ஸ்க்கே பாதிக்குதுன்னா, குழந்தைங்களுக்கு வயிற்றில் போகக்கூடிய சுகர் என்னெல்லாம் பண்ணும்? சுகர் ஸ்பைக்கை கொடுக்கும், பிஹேவியரை மாற்றும், கோபத்தை அதிகரிக்கும், துருதுருப்பை கூட்டும், வயிற்றில் இருக்க பேட் பாக்டீரியா வளரும், ப்ளஸ் இன்சுலின் ஸ்பைக்கை கொடுக்கும். இந்த மாதிரி பல சேஞ்சஸ் வருது. ஸோ தயவுசெய்து மூட நம்பிக்கைகள் வேண்டாம். குழந்தைங்களுக்கு மனசார வாழ்த்துங்க, அதுதான் குழந்தைங்களை பாதுகாக்கும். நீங்கள் சக்கரை கொடுக்குறதுனால அவங்க வாழ்க்கை இனிமையாக இருக்க போதில்லை. 1000 நாளில் பண்ணாத ஒரு நாள் சக்கரை கொடுத்து நீங்கள் மாற்றிட போகிறீங்களா? இம்பாசிபிள். தட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க். ஸோ அதனால் வந்து ஐ திங்க் வி ஹேவ் டு பி ஸ்மார்ட்டர் பேரண்ட்ஸ். ஓகேங்களா? இனிமேல் வந்து சயின்ஸை நம்பாமல் நம்ம அதெல்லாம் பண்ணுவோம்னு நினச்சிங்கன்னா குழந்தைங்க தான் பாதிப்பு. ஒரு குழந்தை தாயை எந்த ஸ்டேஜில் ரெக்கக்னைஸ் பண்ண ஆரம்பிக்கும்? ஓகே. அண்ட் அந்த சமயத்தில் எமோஷ்னல் சப்போர்ட், டச், அந்த ஒரு அஃபெக்ஷன் அப்படிங்கிறது தாய் சைட்லேருந்து எவ்வளோ முக்கியமாக? ஓகே. ஸோ தாய் வந்து இந்த 0 to 2 months பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா ரொம்ப சிம்பிள். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங், 2 மாசத்துல உங்களுக்கு கண்ணு தெரியுமா? தெரியாது. எல்லாமே பிளர்ரியாக இருக்கும். தூங்கி எழுந்த உடனே கண்ணு எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் பிளர்ரியாக இருக்கும். ஸோ அப்போ தாயும் சுற்றி இருக்கவங்களும் மெயினாக குழந்தைகிட்ட வந்து இன்ட்ராக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பேச்சு கொடுக்கறது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். விஷுவல் ஸ்டிமுலேஷன். இந்த குழந்தை எங்கள் அம்மா படுக்க வச்சுட்டு ஃபோனில் ஸ்க்ரால் பண்ணுறதா குழந்தை தலை நிற்குமா, டெவலப்மெண்ட் வருமானு கேட்டிங்கன்னா நடக்க போகிறது கிடையாது. இட்ஸ் இம்பாசிபிள். ஓகே. ஸோ சோஷியல் ஸ்மைல்னு வரக்கூடிய 2 மாசத்துல வர டெவலப்மெண்ட் மைல் ஸ்டோனுக்கு நீங்கள் தான் முட்டையே கொடுக்குறீங்க. ஸோ நீங்கள் முட்டு கொடுத்தீங்கன்னா தான் ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும். ஸோ மோர் த இன்ட்ராக்ஷன் குழந்தை வந்து இன்னும் சிறப்பாக வளருவாங்க. அங்கே தான் நம்ம எல்லாம் தப்பு பண்ணுறோம். இன்ட்ராக்ஷன் குறையிற சமயத்தில் பேசிக்காக வந்து குழந்தைகிட்ட பேச வேண்டிய சமயத்தில் கவனக்குறைவாக இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், தெர் இஸ் நோ ஸ்டிமுலேஷன். ஸோ என்கிட்ட கிளினிக்கில் நான் பார்க்குற எல்லா அம்மாங்களுக்கும் சொல்கிற ஒரே விஷயம் தான், உங்கள் குழந்தை பட்டை தீட்டாத வைரம், தீட்ட வேண்டியது நீங்கள், நாங்கள், ரைட்? 2வது, கண்ணாடிக்கும் வைரத்துக்கும் வித்தியாசமே கிடையாது. ஆனால் ஒன்று பட்டை தீட்டினா ஜொலிக்காது, இன்னொன்று பட்டை தீட்டினா மிளரும். ஸோ பட்டை தீட்ட வேண்டியது பெற்றோர்கள் தான். டாக்டர்ஸ் ஆர் கைட். என் குழந்தைக்கு நான் தான் பட்டை தீட்டணும், உங்கள் குழந்தைக்கு நீங்கள் தான் பட்டை தீட்டணும். இப்படி பண்ணிங்கன்னா மட்டும்தான் டெவலப்மெண்ட் மைல் ஸ்டோன் வருமே தவிர இது நீங்கள் கேட்குற மாதிரி 0 to 2 months கிடையாது.
இன்னைக்கு வரைக்கும் எவ்வளோ வயசாக இருந்தாலும் ஸ்டிமுலேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஊக்குவிப்பு. அந்த ஸ்டிமுலேஷன் இல்லாதனால தான் லேட்டஸ்ட் ஸ்டேஜஸில் குழந்தைங்க பேச மாட்டுறாங்க, ஆட்டிசம் வருது, குழந்தைங்களுக்கு மற்ற மைல் ஸ்டோன்ஸில் ப்ராப்ளம் வருது. பட் அகைன் நீங்கள் சொன்ன மாதிரி தட் இஸ் அ செப்பரேட் ஏரியா ஆஃப் டிஸ்கஷன். பட் we have to understand that parents have a big responsibility. குழந்தை வளர்ப்பில் பேரண்டிங் எவ்வளோ முக்கியங்கிறத வந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். பட் the answer to your question is that. ஓகே. when does the baby recognize the mother? ஸோ மதரோட ரெகக்னேஷன்றதை விட ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மதர் ரெகக்னேஷன் டே 0 ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு 10 மாதம் ஒரு ஆளுக்குள்ளேயே இருந்துட்டு வெளியே வந்த பிறகு நீ யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியும். புரியுதுங்களா? ஸோ தி சைல்ட் ஸ்டார்ட்ஸ் ரெகக்னைஸ் மதர் வெரி ஏர்லி ஆன். ஸோ அந்த சென்சஸ் அந்த மில்லர் கண்டிப்பாக தெரிஞ்சுக்குவாங்க. ஒன்று குழந்தை பிறந்த பிறகு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தாயோட உடல் உணர்வுகள், வாசம், குழந்தையோட அம்மாவோட அக்குள் வாசனை, அம்மாவோட மாறு வாசனை, அம்மாவோட பால் தன்மை, அவங்க பிரெஸ்ட்லேருந்து வரக்கூடிய பால் நம்ம வாய்க்குள்ளே போகிறப்போ குழந்தைக்கு பேசிக்காக வந்து எப்படி அம்மா கிட்ட பால் குடிச்சா எப்படி இருக்கும், அந்த பாண்டிங் தான் முக்கியம். ஸோ இதுதான் கேங்குரு மதர் கேர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 1000 days த மதர் ஆக்சுவலி ஹேஸ் கேஎம்சி, கேங்குரு மதர் கேர். பேசிக்காக அப்போ தான் நீங்கள் தெரிஞ்சிக்கவே ஆரம்பி. ஸோ மதர் இஸ் நோன்ங்க. மதரை வந்து நீங்கள் மறக்கவே முடியாது. ஏன்னா யூ நோ வாட் யுவர் மதர் இஸ். ஃபாதர் இஸ் டிஃப்ரெண்ட். Mother is different. So mother is recognized from day not. My personal opinion is from the day you conceive, you know your mother. Oh, that's it. Beautiful. மைல்கல்னு சொன்னீங்க. Yep. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜில் வரும் அப்படின்னு. இப்போது நடக்கிறதோ இல்லை பேசுகிறதோ வரலன்னு வச்சுக்கோங்க ஒரு குழந்தைக்கு, எந்த ஸ்டேஜில் the parent should be worried? இப்போது 1 வயசு ஆகுது குழந்தைக்கு, நடக்க முடியல, ஓகே, நடக்கல, அது நார்மலா எப்படி? வெரி நார்மல். 1 வயசு குழந்தை நடக்கணும்னு எதுவுமே வந்து இது கிடையாதுங்க, எந்த கல்வெட்டுலையும் இல்லை. 1 வயசுக்கு குழந்தை என்னென்ன பண்ணுன்ற மைல் ஸ்டோன்ஸ் பார்க்கணும். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 1 வயசு குழந்தை வந்து பிடிச்சி நிற்குதா, பிடிச்சிட்டு மூவ் பண்ணுறாங்களா, இதுக்கு பேர் வந்து க்ரூசிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சுருக்கமாக சொன்னால் பஸ்ஸில் ஃபுட்பால் அடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டே மூவ் பண்ணிங்கன்னா அது வந்து க்ரூசிங். தட்ஸ் ஒன் திங். அல்லது கமாண்டோ க்ரால், அதாவது கமாண்டோஸ் எப்படி கன்னை வச்சுட்டு கீழே க்ரால் பண்ணிட்டு போகிறாங்களோ அந்த மாதிரி பண்ணால் ஒன்று. இல்லை பாட்டம் ஷஃப்லிங், பட்டெக்ஸ்லேயே உட்காந்து மூவ் பண்ணுறது பாட்டம் ஷஃப்லிங். இது வந்து கிராஸ் மோட்டர் ஸ்கில்னு சொல்லுவோம். ஃபைன் மோட்டர் ஸ்கில்னு ஒன்று இருக்குது. ஃபைன் மோட்டர் ஸ்கில் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு திராட்சை பழத்தை இந்த விரலில் எப்படி பிடிச்சி சாப்பிடுது, இதுக்கு பேர் வந்து பின்சர் கிராஸ்ப்னு சொல்லுவோம். 9 மாதத்தில் பண்ணுறது பாமார் கிராஸ்ப். ஓகே. நுணுக்கமான செயல்பாடுகள், கண்ணுக்கும் பொருளுக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷன் பின்சர் கிராஸ்ப்ல வரும். ஒரு பொருளை பொறுக்கி எடுக்கிறது தான் 1 வயசுல அந்த குழந்தை பண்ணுதா, அது நார்மல். ஒரு முறுக்கு சாப்பிடுதா, நார்மல். அதுதான் வந்து 1 year மைல் ஸ்டோன். நெக்ஸ்ட் ஹியரிங் அண்ட் விஷன். ஒரு மைல் ஸ்டோன்ல 3: கிராஸ் மோட்டர் ஸ்கில், ஃபைன் மோட்டர் ஸ்கில், ஹியரிங் அண்ட் விஷன். ஹியரிங், இப்படி கூப்பிடுறீங்க, டக்குன்னு குழந்தை திரும்பி பார்க்குறாரு, பேர் சொன்னா ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு, ஹியரிங். பேர் சொன்னா ரெஸ்பாண்ட் பண்ணால் பரவாயில்ல, பின்னாடி ஒரு மணி அடிக்கிறீங்க, குழந்தை அந்த சவுண்டுக்கு அப்படி டக்குன்னு திரும்பி பார்த்தா அது ஹியரிங். விஷன், ஆப்ஜெக்ட்ஸை பார்த்து அப்ஸ்ட்ரக்ஷன் இல்லாமல் சேதாரம் ஆகாமல் இடிக்காமல் மூவ் பண்ணாங்கன்னா விஷன் இஸ் குட். ஓகே. லாஸ்ட் வந்து சோஷியல் ஸ்கில். சோஷியல் ஸ்கில் அப்படிங்கிறது என்னன்னா, நீங்கள் ஒரு புது ஆளை பார்த்தோன்னா அழுகுறீங்கன்னா அதுக்கு பேர் வந்து ஸ்ட்ரேஞ்சர் ஆங்ஸைட்டி. அதை நீங்கள் 1 வயசுல பண்ணீங்கன்னா நார்மல். ஆனால் எல்லாருக்கும் ஸ்ட்ரேஞ்சர் ஆங்ஸைட்டி இருக்கணும்னு அவசியம் இல்லை, சில குழந்தைங்களுக்கு ஸ்ட்ரேஞ்சர் ஆங்ஸைட்டி இல்லை. ஸோ இதெல்லாம் ஒரு குழந்தை 1 வயசுல பண்ணால் நார்மல் மைல் ஸ்டோன். ஓகே. நடக்கலைங்கிறது ஐ எம் நாட் பாதர்ட். பொறுமையாக நடக்கட்டும், என்ன அவசரம்? ஏன்னா அப்பா எப்போ நடந்தாரு, அம்மா எப்போ நடந்தாங்க. அப்பா வந்து 2 வயசு நடந்திருப்பாரு, அம்மா 1 வயசு நடந்திருக்கும். ஸோ அப்போ வந்து குழந்தையோட மைல் ஸ்டோன் வந்து வில் டிபெண்ட் ஆன் தட். ஸோ மனுஷன் வந்து சும்மா ஒரு விஷயத்த பண்ணுறான்னா இட் இஸ் நாட் தட். அதுக்கு நிறைய விஷயங்கள், நிறைய கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்ஸ் உங்களுக்கு வந்து அது வந்து இட்ஸ் காம்பவுண்ட் எஃபெக்ட். ஸோ பேசிக்காக வந்து பல விஷயங்கள் நடந்து ஒன்று சேர்ந்தாதான் நீங்கள் வந்து ஆக்சுவலாக ஒரு மைல் ஸ்டோனை அந்த ஏஜில் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ 1 yearக்கு இந்த மைல் ஸ்டோன் இருந்து திஸ் இஸ் எனஃப். ஓகே. ADHDக்கான சிம்டம்ஸ் வந்து 1 இல்லை 2 வயசுல தெரிய ஆரம்பிக்குமா? எஸ், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் இந்த கொஸ்டின் கேட்டது. ADHD 3 விஷயம் பேசியிருக்கோம். ஆக்சுவலாக 3மே ஏல தொடங்குற விஷயம் தான். ADHD, ASD, ஆட்டிசம், 3 விஷயம் இருக்குது. ஸோ ADHD என்னன்னா, ADHD அப்படின்றது அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிஸார்டர், இது ஒரு கேட்டகரி. ADD, அட்டென்ஷன் டெஃபிசிட் டிஸார்டர். ஸோ இது செகண்ட். 3வது ஆட்டிஸ்டிக் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர். ஸ்பெக்ட்ரம் அப்படின்றது மைல்ட்லேருந்து சிவியர் வரைக்கும் இருக்கும். லாஸ்ட்டாக தான் பேசிக்காக நம்ம ஆட்டிசம் பற்றி மட்டும் பேசுகிறோம், எக்ஸ்க்ளூசிவ் ஆட்டிசம். நான் கமிங் டு த ADHD. ஸோ 1 year குழந்தைங்க வந்து சாதாரணமாக எங்கிட்ட எல்லாருமே கூப்பிட்டு வரப்போ, சார் பேர் கூப்பிட்டா திரும்ப மாட்டான் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. சார் பேர் கூப்பிட்டா திரும்பாது, பிரச்சனை இல்லாமல் ஓசைகளுக்கு திரும்புறாரு. இப்போ தான் நம்ம சொன்னோம், ஒரு சவுண்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாரு, ஹியரிங் நார்மலாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ குழந்தைக்கு வந்து யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் விஷயம், இது மாதிரி இப்போ நீங்கள் ADHDயை கண்டுபிடிக்கலாமா இல்லை தவிர்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள், குழந்தைக்கு சீக்கிரமாக பேர் வைங்க, அந்த பேரை ரிப்பீட்டடாக கூப்பிடுங்க, அந்த ஒரு பேரை மட்டும் எல்லாரும் கூப்பிடுங்க. ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு அக்னின்னு பேர் வச்சு ஜூஜு, பூபு, பாப்பா திரும்ப அப்படின்னா குழந்தை கன்ஃபியூஸ் ஆகிடும், எனக்கு என்ன பேர், ஏன் எல்லாரும் என்ன ஒரு மாதிரி கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி ரெஸ்பான்ஸ் வில் ரெடியூஸ். ஒன்று. செகண்ட் விஷயம் இஸ் ஐ டு ஐ கான்டாக்ட். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ நம்ம உங்களை பார்க்குறப்ப நான் உங்களை ஐ டு ஐ கான்டாக்ட் கொடுத்து பேசுறது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.
அதை நம்ம சிம்பிளாக எப்படி அச்சீவ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு ஃபுட்டு கொடுக்குறப்போ ஹை சேர் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உட்கார வச்சு கண்ணு பார்த்து ஃபுட்டு கொடுத்தீங்கன்னா தட் இஸ் பேசிக்லி ஐ கான்டாக்ட். ஓகே. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பாட்டிங்கெல்லாம் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கையில் இப்படி குழந்தைங்க என் செல்லக்குட்டி இப்படி தான் பேசுவாங்க. அந்த ஐ கான்டாக்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தட் சில விஷயங்களில் வந்து நம்மளே வந்து டியூன் பண்ணிக்கலாம். ஆட்டிசம் பார்க்குறப்போ நிறைய பேருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சோஷியல் மீடியாவில் நிறைய தவறான இன்ஃபர்மேஷன் வந்து பாவங்க நல்லா இருக்கிற குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து ஆட்டிசம் இருக்கான்னு கேட்குறாங்க. ஆங்ஸைட்டி நார்மல். ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்கான்னு கேட்டால் இருக்கா இல்லையான்னு சொல்ல வேண்டியது டாக்டரோட கடமை. பட் நார்மல் மைல் ஸ்டோன் அச்சீவ் பண்ணாது தான் ஃபர்ஸ்ட் கன்சர்னே தவிர ஆட்டிசம் செகண்ட் கன்சர்ன் தான். ஏன்னா நீங்கள் நார்மல் மைல் ஸ்டோன் அச்சீவ் பண்ணலாம், அது அதோட பெரிய பிரச்சனை. கரெக்ட். புரியுதுங்களா? ஸோ நீங்கள் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், ஒரு நார்மல் மைல் ஸ்டோன் ஒரு குழந்தை வந்து பேசிக்காக 15 மாதத்தில் வந்து கூயிங் பேப்லிங் ஒரு 2 வார்த்தை தெளிவாக பேசினா தட் இஸ் இனஃப். ஆனால் அந்த 15 மாதத்துல அந்த மைல் ஸ்டோனை அச்சீவ் பண்ணாமல் குழந்தை வந்து படுத்தே கிடக்குது, ஐ கான்டாக்டில் ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா தட் இண்டிகேட்ஸ் அ மேஜர் நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம். தட் இஸ் நாட் ஆட்டிசம். அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய குழந்தைங்க வருவாங்க எங்கிட்ட, தே வில் கம் அண்ட் பேசிக்லி வி சி ஸ்டண்டிங். ஸ்டண்டிங்கிறது க்ரோத் ஸ்டண்டிங்காக இருக்கலாம், டெவலப்மெண்டல் ஸ்டண்டிங்காக இருக்கலாம், எதில் வேணால் ஸ்டண்டிங்காக இருக்கலாம். அதை தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். முதல்ல அதை பண்ணுங்க, அப்புறமா ஆட்டிசம் ஏடிஹெச்டி பற்றி கவலைப்படலாம். பட் யூஸ்வலி ஏடிஹெச்டிங்கிறது 3 வயசுக்கு மேலே. ஏர்லி சைன்ஸ் ஆஃப் ஆட்டிசம் 1.5 வயசு 1.25 வயசுலேயே தெரிய ஆரம்பிச்சிடும் சில பேருக்கு. ஸோ அதுதான் உங்கள் டேக் ஹோம் பாயிண்ட். ஆக்சுவலி இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஐஸ் அண்ட் இயர்ஸை வந்து எப்பவுமே ஓப்பனாக வச்சுக்கிட்டு ரெக்கக்னைஸ் பண்ணுறது. ரைட். இம்யூனிட்டிக்கு வரும். பட் பிஃபோர் தட் நம்ம கொஞ்சம் முன்னாடி போய் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது இந்த நியூட்ரிஷன்ஸ்லாம் வந்து நம்ம இந்தியன் ஹவுஸ் ஹோல்ட்ஸில் ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு குறைவாக இருக்குது, அதை நம்ம ஆட் பண்ணணுன்னா என்னவாக இருக்கும்? ஓகே, ஸோ குட் கொஸ்டின்ஸ். இப்போ இந்தியன் சில்ட்ரனை பொறுத்த வரைக்கும், இந்தியன் மதர்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எதுவாக இருந்தாலும் நம்ம டேட்டா வச்சு தான் பேசணும். இப்போ வந்து நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இதை பாட்காஸ்ட் பார்க்குறவங்க இன்றைக்கி பார்க்குறோம், டக்குனு ஒன்று சாட் ஜிபிடியோ இல்லை கூகுள்லையோ போய் என்எஃப்ஹெச்எஸை பார்த்துருங்க. என்எஃப்ஹெச்எஸ்ன்றது இந்திய அரசாங்கம். பேசிக்காக அதுக்குன்னு ஒரு பாடி இருக்குது. எவ்ரி 5 இயர்ஸ் ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை பேர் படித்தவங்க இருக்காங்க, படிக்காதவங்க இருக்காங்க, ஆண்கள் எவ்வளோ, பெண்கள் எவ்வளோ, டயரியா வந்தால் நீங்கள் என்ன மருந்து ஃபஸ்ட்டு கொடுக்குறீங்க, நீங்கள் செருப்பு போட்டிருக்கீங்களா, செருப்பு போடலையா, நீங்கள் சத்து மருந்து என்ன சாப்பிட்றீங்க, பிரசவம் எங்கே பார்க்குறீங்க, ஃபேமிலி பிளானிங் யூஸ் பண்ணுறீங்களா, என்ன கான்ட்ரஸ்பியூஷன் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி அக்கு வேற ஆணி வேற ஒரு டேட்டாவை எவ்ரி 5 இயர்ஸ்க்கு ரொம்ப வருஷமாக பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ கடந்த 5 ஆண்டு கால டேட்டாவில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65% குழந்தைங்க அண்டர் 5 ஆர் அனிமிக், ரத்த சோகர். ஸோ அது வந்து ராஜா வீட்டு கண்ணுக்குட்டியாக இருந்தாலும் சரி, ரொம்ப எளிமையான ஒரு வீட்டிலேருந்து வரவங்களாலும் சரி, ரத்த சோகை இருக்குங்கிறது தான் ஃபேக்ட். ஸோ இதுக்கு யார் காரணம்? நியூட்ரிஷன் நம்ம தான் காரணம். ஸோ அம்மாவுக்கு நியூட்ரிஷன் நல்லா இருந்தால் தான் பிறக்க போகிற குழந்தைக்கு ஹீமோகுளோபின் நார்மலாக இருக்கும். ஸோ ஒரு சிம்பிளான விஷயம் என்னென்னா, நம்ம இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நான் மக்கனா சாப்பிட்றேன், நான் வந்து இது சாப்பிட்றேன், அதை சாப்பிட்றேன்னு சொல்லி எக்ஸாட்டிக்காக ட்ரை பண்ணுறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்லேயே எளிமையான உணவுகள், ரொம்ப சிறப்பான விலை கம்மியாக ஆரோக்கியமான உணவுகள் நல்லா இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு கொஞ்சமாக நீங்கள் வந்து பேசிக்காக எல்லோ இல்லை சியா சீட்ஸோ இல்லை வந்து பேசிக்காக எது சாப்பிட்டீங்கனாலும் அது ஒரு டிஹெச்ஏ சோர்ஸ். அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய வேர்க்கடலை மல்லாட்டை சாப்பிட்டிங்கன்னா வெரி குட் ப்ரோட்டீன் சோர்ஸ், டிஹெச்ஏ சோர்ஸ் அதுலேயே இருக்குது, குட் ஃபேட் எம்சிடி இருக்குது. அதே மாதிரி சிம்பிளாக ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டிங்கன்னா அது ஒவ்வொரு ஃபுட்டுக்கும் ரொம்ப எளிமையான உணவுகளில் நிறைய இருக்குது. இப்போ ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரா ஃபுட் சாப்பிடணும். ரா ஃபுட் பட் க்ளீனாக வாஷ் பண்ண ஃபுட்டு சாப்பிடணும் ப்ரெக்னென்ட் லேடிஸ். தட்ஸ் நம்பர் 1. நம்பர் 2, எந்த உணவு கிடைக்குதோ கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்கடி சாப்பிடுங்க. உணவுகளில் நிறைய வண்ணங்கள் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா வண்ணமயமான உணவு தான் ஆரோக்கியமான உணவுக்கான ஒரு முதல் அறிகுறியே. வெள்ளை உணவுல கொஞ்சமாக குறைங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் நான் வெஜிடேரியன் சாப்பிட்றத தைரியமாக தயவுசெய்து சாப்பிடுங்க. ஆர்கன்ஸ் வேண்டாம், மீட் மட்டும் தாராளமாக சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ சத்து குறைபாடுங்கிறது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இட் ஸ்டார்ட்ஸ் ரைட் ஃப்ரம் ப்ரெக்னென்சி. ஸோ அனிமிக்காக இருக்க குழந்தை, அனிமிக்காக இருக்க அம்மா இஸ் நாட் அ குட் காம்பினேஷன். ஏன்னா குழந்தை பிறக்கிறப்பே ரத்த சோகை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ரொம்ப வரிங்கான விஷயம். அம்மாக்கும் அதே சமயம் பிரெக்னன்சியில் வந்து ரத்த சோகை இருந்துச்சுன்னா குழந்தைக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய ஆக்சிஜன் லெவல் நஞ்சுக்கொடி வழியாக கம்மியாக தானே போகுது. ஸோ அது ஓவரால் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் அஃபெக்ட் பண்ண தான் போகுது. ஸோ ரொம்ப எக்ஸாட்டிக்கெல்லாம் தேட வேண்டாம். நம்ம வீட்லேயே நல்ல உணவுகள் நிறையா இருக்குது, தயவுசெய்து அதை எடுத்து சாப்பிடுங்க. அதுதான் என்னுடைய ஒரே டேக் ஹோம் பாயிண்ட். ஸ்பெசிஃபிக்காக அனிமிக்காக இருக்கிறதுனால இந்த அனிமிக் அவாய்ட் பண்ணுறதுக்கு ப்ரெக்னென்ட் லேடிஸ் என்ன பண்ணலாம்? ஸோ ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு அனீமியா அவாய்ட் பண்ணுறது ஃபஸ்ட்டு நான் வெஜிடேரியனாக இருந்தால் இட்ஸ் வெரி குட் சோர்ஸ் ஆஃப் அயர்ன். ஜென்ரலி பார்த்தீங்கன்னா இந்திய அரசாங்கமே பச்சிலங்காய்கறிகள் தான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அயன் கண்டென்ட் இருக்கக்கூடிய நிறைய ஃபுட்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக அதில் எதுவும் குறைபாடும் கிடையாது. மீனாக இருக்கலாம், கீரையாக இருக்கலாம், முட்டையாக இருக்கலாம், ஃப்ரூட்ஸாக இருக்கலாம், விட்டமின் சி இருக்கக்கூடிய ஆரஞ்சாக இருக்கலாம், எலுமிச்சை பழமாக இருக்கலாம். இருக்கக்கூடிய உணவில் அயன் இருக்குது, அதை வந்து பாடி அப்சார்ப் பண்ண போகுது அப்படின்னா அதை யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஓரளவுக்கு வசதி வாய்ப்பு இருந்தால் நட்ஸ் தாராளமாக சாப்பிட்லாம், திராட்சை
திராட்சை சாப்பிடலாம், டேட்ஸ் சாப்பிடலாம். உணவுகளில் நார் சத்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபைபர் வந்து உணவுகளில் மிக முக்கியமான விஷயம். அது ஏன் அந்த ஃபைபரை பற்றி பர்டிகுலராக சொல்கிறேன், நீங்கள் சாப்பிடக்கூடிய எல்லா உணவுகளையும் அப்சார்ப் பண்ணக்கூடிய திறமை அந்த ஃபைபருக்கு உண்டு. ஸோ அந்த ஃபைபரை உணவில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நார் சத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம டெய்லி சாப்பிட்ற ஃபுட்ஸ்லேயே நார் சத்து அயனும் அதிகமாக இருக்க ஃபுட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ராகி, ஓகேங்களா, பப்பாயா, வாழைப்பழம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சாப்பிடக்கூடிய எல்லா வகையான மில்லட்ஸ்லையுமே வந்து ஆக்சுவலாக அயன் சத்து ரொம்ப கூட இருக்குது, நார் சத்து ரொம்ப கூட இருக்குது. ஸோ அந்த மாதிரி காம்பினேஷன் நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணணும். அது வந்து முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்கன்னா பூச்சி மருந்து தயவுசெய்து சாப்பிடுங்க. வெளியே போனீங்கன்னா செருப்பு போட்டுட்டு போங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அயன் டெஃபிஷியன்சி அனீமியாவை தடுக்கக்கூடிய அடுத்த ஸ்ட்ராட்டஜிஸ். ஓகே. ஸோ லாட்ஸ் ஆஃப் ஃபுட்ஸ். மில்க் வந்து இஸ் குட் சோர்ஸ் பட் நாட் த பெஸ்ட் சோர்ஸ். ஸோ பெஸ்ட் சோர்ஸ் ஆஃப் அயன்ஸ் வந்து சாதாரண விஷயங்கள். கடலை மிட்டாயிலேயே அவ்வளோ அயன் இருக்குங்க. வெல்லமும் வேர்க்கடலையும் வந்து இஸ் அ சூப்பர் டூப்பர் காம்பினேஷன். அதே மாதிரி வந்து ராகி வெரி குட் ஃபுட். திணை, சாமை, வரகு, குதிரைவாளி எல்லாமே சாப்பிடலாம். ஸோ நிறைய சிம்பிளான விஷயங்கள் அயன் வந்து உங்கள் பாடியில் லெவலில் மெயின்டைன் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே. இம்யூனிட்டி பற்றி பேசும்போது லைஃப் ஸ்டைலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாலையும் உங்களோட இம்யூன் சிஸ்டம் வீக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பாக இதை பேரண்ட்ஸ் எப்படி அவாய்ட் பண்ணுறது? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன உதாரணம் சொன்னு வச்சுங்களேன். இப்போ பாகுபலி படம் பார்ப்போம். ஸோ பாகுபலி படம் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா வெளியே இருந்து காலகேயர்கள் வந்து அட்டாக் பண்ணுறாங்க. இது பாகுபலியோட கோட்டையை அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ வெளியே அவங்க இருக்காங்க. முதல்ல குண்டு வீசுகிறாங்க. காலாட்படை வருது, குதிரைப்படை வருது, யானைப்படை வருது, குண்டு வீசுகிறாங்க. இதுதான் என்விரான்மெண்ட். ஸோ பாகுபலி நாம. ஸோ நமக்கு வெளியே வந்து ஃபர்ஸ்ட் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சோல்ஜர்ஸ், அதுக்கப்புறம் குதிரை வீரர்கள், அப்புறம் யானை வீரர்கள், அதுக்கப்புறம் கோட்டை சுவர் மேலே இருக்க வீரர்கள், உள்ளே இருக்கக்கூடிய வெடிகுண்டு, அந்த மாதிரி சில கேடயங்கள்னு பல மெக்கானிசம்ஸ் இருக்குது நீங்கள் பாகுபலி வந்து அடையிறதுக்கு. ஸோ நோய்வாய்ப்படுறீங்கன்னா சட்டுன்னு நீங்கள் நோய்வாய்ப்படலை. ஸோ அதுக்கு ரெண்டே விஷயம்தான். ஒன்று காலக்கையன் ஸ்ட்ராங்காக இருக்கான், இல்லை பாகுபலி வீக்காக இருக்கான். அண்ட் அதர் வே ரவுண்ட் வில் மேக் யூ ஸ்ட்ராங். இதுதான் கான்செப்ட். ஸோ இப்போ காலக்கேயர் வராரு. ஸோ ஒரு குழந்தைக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வருது. இப்போ ரொம்ப சிம்பிளாக எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்விரான்மெண்டல் ஃபேக்டர்னு சொன்னீங்க. ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய அனுபவத்தை மட்டும் சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் ஒரு கோயில் திருத்தலம் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ரிஸ்க் ரொம்ப கூட. ஏன் அப்படின்னா குழந்தை சாதாரணமாக ஒரு அலை வந்தால் தாங்கும். சுனாமி வந்தால் என்ன பண்ணும்? ஸோ அந்த மாதிரி சுனாமி நான் மீன் பண்ணுறது க்ரௌடு. ஒரு 100 பேர் 1000 பேர் இருக்க ஒரு இடத்துக்கு குழந்தைய போய் திடீர்னு நிற்க வச்சிங்கன்னா குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் ரிஸ்க் கூடுமா கூடாது? ஸோ அதனால தான் 1 year கீழே ட்ராவல் பண்ணாதீங்கன்னு சொல்கிறது. அதே மாதிரி குழந்தைக்கு வாயில் முத்தம் கொடுக்காதீங்கன்னு சொல்கிறது. கையை கழுவிட்டு குழந்தைய தூக்குங்கன்னு சொல்கிறது புரியுதுங்களா? உங்களுக்கு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, நீங்கள் மாஸ்க் போட்டுக்குங்க. குழந்தைக்கு மாஸ்க் போடுறது, நீங்கள் மாஸ்க் போட்டுக்குங்க. சானிடைசர் யூஸ் பண்ணுங்க. இதுதான் இம்யூனிட்டியோட பேசிக் டிஃபென்ஸ் மெக்கானிசம். பட் பாடி இம்யூனிட்டி இஸ் வெரி வெரி காம்ப்ளெக்ஸ் அக்னி. நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சிம்பிள் ட்ரிகர் கிடையாது. ஒவ்வொரு இடத்துக்கும் இம்யூனிட்டி இருக்குது. இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். உங்கள் வாயில், என் வாயில் பாக்டீரியா இருக்குது. ஏன் அந்த பாக்டீரியா நமக்கு அகெயின்ஸ்ட் ஆக்ட் பண்ணல? ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் மெக்கானிசம், அட்டாக்கிங் மெக்கானிசம், இங்கே ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசமோடு போராடி இதை தாண்டி போனால் தான் த்ரோட் இன்ஃபெக்ஷன் வரும். ஸோ இது ஒரு லாஜிக். இன்னொரு லாஜிக் என்னென்னா, நீங்கள் வந்து இப்போ உலகத்திலே சிறந்த இராணுவம், நல்ல பாகுபலி ஆர்மி இருக்குது. அந்த பாகுபலி ஆர்மியை நீங்கள் எப்படி டெஸ்ட் பண்ணுறீங்க? அது செயல்படுது அப்படின்கான காரணம் நீங்கள் டெய்லி அதை எக்ஸ்போஸ் பண்ணிட்டே இருக்கீங்க விதவிதமான விஷயங்களுக்கு. ஸோ அப்போ விதவிதமான விஷயங்களுக்கு நம்ம எக்ஸ்போஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும்? அப்போ தான் இம்யூனிட்டி மெக்கானிசம் ஆக்டிவேட் ஆகி இட் ட்ரிகர்ஸ் அண்ட் இட் ஒர்க்ஸ் அண்ட் யூர் டெஸ்டிங் வெதர் இட்ஸ் ஒர்க்கிங் ஆர் நாட், ரைட்? ஸோ தட் இஸ் அ செகண்ட் திங். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், உங்கள் இம்யூனிட்டி சிஸ்டம் வந்து ஏற்கனவே ஒரு இன்ஃபெக்ஷனை ஃபைட் பண்ணிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ செகண்டரி இன்ஃபெக்ஷன் இன்னொன்று வந்துச்சு அப்படின்னா அப்போ தான் யூஸ்வலாக வந்து வி ஃபால் டவுன். குழந்தைங்களுக்கு வர சளி, இருமல் இதில் சேராது. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு குழந்தைக்கு 7 to 8 இன்ஃபெக்ஷன்ஸ் per year இஸ் நார்மல். அடுத்த வருஷம் 7 to 8. ஸோ 2 yearsக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் 1000 days அகேன் when you get recurrent infections 2 வயசுக்கு மேலே இன்ஃபெக்ஷன் குறைஞ்சிது. Why? Because your body has been exposed. ஓகே. எல்லா எக்ஸ்போஷர் ஆன பிறகு 2 வயசுக்கு அப்புறமும் உங்கள் உடம்பு வந்து பயங்கர வலிமையாக 2 பாகுபலி மாதிரி சமமாக ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இன்ஃபெக்ஷன் ரிஸ்க் இஸ் ரெடியூஸ்ட். ஓகே. பட் ஜென்ரல் இம்யூனிட்டிக்கு நான் சொன்ன மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் இதுதான் வந்து நம்மளுடைய உடம்போட இம்யூனிட்டி மெக்கானிசம் அண்ட் ஹவு இட் ஒர்க்ஸ். ஓகே. நோயிலிருந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணுங்கிறத பற்றி நீங்கள் சொன்னீங்க. ஓவர் ப்ரொடெக்ஷனும் சில சமயங்களில் இம்யூன் சிஸ்டம் வீக் பண்ணுமா? கண்டிப்பாக. ஓவர் ப்ரொடெக்ஷன் எதையுமே வீக் பண்ணும். அது பாசம், நேசம், உடல் வாகு, உடல் கூறி எல்லாத்தையுமே வந்து ஓவர் ப்ரொடெக்ஷன் டஸ் நாட் ஒர்க். ஏன்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா அம்மாங்களும் பேசிக்காக வந்து ஒரு இங்கிலீஷில் வந்து ஒரு வேர்டிங் ஒன்று இருக்குது. அது ப்ராபப்னு சொல்ல முடியாது. இஃப் ஆல் டிரைவர்ஸ் ஆர் குட், வை டு ஆக்சிடென்ட்ஸ் ஹேப்பன்?
ஸோ அதுதான் சிம்பிள் கொஸ்டின். ஸோ இப்போ எல்லா அம்மாங்களும் குழந்தைய நல்லா பார்த்துக்கிறாங்க சந்தேகமே கிடையாது. பார்த்துக்கிறாங்கன்னா ஏன் குழந்தைக்கு நோய் வாய்ப்படுது? அது ரீசன் ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து பேசிக்காக வந்து என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் ஒரு பக்கம் பண்ணுங்க. ரைட், தட்ஸ் ஒன் திங். செகண்ட் ஆஸ்பெக்ட் வந்து நேச்சர் அண்ட் சரௌண்டிங் வில் கீப் டெஸ்டிங் யூ. எந்த இடத்துல வந்து அது கேப் கிடைக்குதோ அப்போ உள்ளே பூந்துடும். ஸோ உங்களுடைய கேருக்கும் அதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஸோ அதனால் தட் வில் நடக்க தான் செய்யும், அதை நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. பட் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் இம்யூனிட்டி இஸ் வெரி வெரி சிம்பிள். ஸோ உங்களுடைய கேப்ஸ்னால வர்றது கிடையாது. பட் தெர் ஆர் சில்ட்ரன் அட் ரிஸ்க். ஓகே, அதை நம்ம மறந்துடக்கூடாது. அட் ரிஸ்க் சில்ட்ரன் இஸ் அ பிக் கேட்டகரி. நிறைய அட் ரிஸ்க் சில்ட்ரன் கேட்டகரி இருக்காங்க. பட் மெஜாரிட்டி ஆஃப் த சில்ட்ரன் தேங்க்ஃபுல்லி ஆர் நாட் அட் ரிஸ்க். ஸோ அட் ரிஸ்க் யாரு? ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு குழந்தை, எந்த குழந்தை அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும்? ஒன்று மால் நரிஷ் சைல்டு, ஸ்டண்டிங் இருக்கும், குழந்தைக்கு வந்து உயரமோ அல்லது உடல் எடையோ குறைவாக இருக்கும். பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணல குழந்தை, ஸ்டார்டிங்லேருந்து ஃபார்முலா மில்க், ப்ரீமெச்சூர் பேபியை பிறந்து நிறைய மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கக்கூடிய குழந்தை, அல்லது குழந்தைக்கு ஏதாவது மேஜர் சர்ஜரி பண்ணியிருந்திருக்கலாம், அல்லது குழந்தைக்கு பிறந்த உடனே இம்யூனிட்டி சம்மந்தப்பட்ட ரத்த கோளாறுகள் இருந்திருக்கலாம். அந்த மாதிரி பல வகையான பிரச்சனைகள் வந்து குழந்தைக்கு இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் இருக்கக்கூடிய குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, தே ஆர் த ஒன்ஸ் ரெக்கரண்ட் இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய சாத்தியக்கூறில் இருக்க குழந்தைங்க அவங்க தான். ஸோ அவங்களுக்கு தான் நம்ம எக்ஸ்ட்ரா கேரும் பாதுகாப்பு கொடுக்கணுமே தவிர, நார்மலாக இருக்கக்கூடிய குழந்தை இன்ஃபெக்ஷனுக்காக பாதிக்கப்படாது. அதற்கான எக்ஸாம்பிள் ஒரு சிம்பிள் வார்த்தை சொல்கிறது, பேர் வந்து ஹைஜீன் ஹைப்போதசிஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஹைஜீன் ஹைப்போதசிஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மண்லேயும் கல்லுலேயும் புரண்டு வளர்ந்துருந்தீங்கன்னா அந்த ரிஸ்க்கு, அந்த எக்ஸ்போஷர் உங்களை லாங் டேர்மில் இன்ஃபெக்ஷன் வராமல் பாதுகாக்கும். ஓகே, இதுக்கு பேர் தான் ஹைஜீன் ஹைப்போதசிஸ். ஓவர் ப்ரொடெக்ஷன் அங்கே தான் அடி வாங்குது. ரெண்டாவது, எல்லாத்தையும் சுத்தமாக வைக்கிறேன்னு நம்ம இம்யூன் சிஸ்டமை நம்ம டெஸ்ட் பண்ண விட்டுறதே கிடையாது. ஓகே, ஸோ இம்யூன் சிஸ்டம் கோஸ் இன்டு ரெஸ்ட். ஸோ அப்போ என்ன பண்ணோம், திடீர்னு ஒரு சாதாரண இன்ஃபெக்ஷன் வருது, இட் இஸ் நாட் ஏபிள் டு ரெஸ்பாண்ட், அடிக்குவேட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணல பாடி. அப்போ என்ன ஆகும், அந்த இன்ஃபெக்ஷனுக்கே நம்ம ஆபத்தாக முடிஞ்சிடும். இதுதான் ஸ்டோரி. ஸோ குழந்தைங்களை விளையாட விடணும். அஃப்கோர்ஸ் ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணி உள்ள வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்தாலும் அதுவும் ஒரு பிரச்சனையா? நாட் அட் ஆல். கண்டிப்பாக வெளியே விடணும். வாயில ஜொல்லு ஊற்றினா தொடச்சி விட்டுட்டே இருக்கக்கூடாது. குழந்தை ஜொல்லோடு 4 பொருளை தொடும், வாயில வைக்கும், பொம்மைங்களை சும்மா சுத்தம் பண்ணிட்டு இருக்குது, சானிடைசர் போடுறது, ஸ்ப்ரேயோட அம்மாங்க சுத்தக்கூடாது, அந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா இட் நாட் ஒர்க். ஓகே, சத்தான உணவுகளை வந்து குழந்தைங்க எடுக்கிறத பற்றி சொன்னீங்க. ஒரு சில குழந்தைங்களால ஒரு பாயிண்ட் வரைக்கும் தான் சாப்பிட முடியும். பட் சம் பேரண்ட்ஸ் ஃபோர்ஸ் தெம். இது பண்ணலாமா? ரைட், ஓகே, ஸோ குட் கொஸ்டின். ஸோ வயிறோட கெப்பாசிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா 10 டைம் வரைக்கும் பெருசாகும். டிஸ்டென்ஷன் இது வந்து அடல்ட் ஸ்டமக். நான் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வயிறு இவ்வளோ தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க, சின்னதாக. இதில் மெயின் ப்ராப்ளம் எப்போவுமே மெடிசனை பொறுத்த வரைக்கும் எனிதிங் ஓவர் இஸ் ஆல்வேஸ் டேஞ்சரஸ். இப்போ தான் ஓவர் ப்ரொடெக்ஷன் பற்றி பேசணும். ஓவர் ஃபீடிங், நான் நிறைஞ்சிட்டேன்னு வயிறு ஃபுல்லாகி பிரெயினுக்கு சொல்கிறது, இட் வில் டேக் 20 minutes. ஓகே, ஸோ அதுதான் மீல் டைம். ஸோ யூ ஷுட் நாட் ஃபீட் சைல்ட் மோர் தென் 30 minutes. ரூல் நம்பர் 1. ரூல் நம்பர் 2, உங்கள் டார்கெட்டிங் நீங்கள் செட் பண்ணாதீங்க. குழந்தைக்கு எவ்வளோ வேணுமோ கொடுங்க. ஓவர் ஃபீட் பண்ணாதீங்க, அவர்ஷன் டெவலப் பண்ணாதீங்க. ஃபோர்ஸ் ஃபீடிங் இஸ் அ வெரி பேட் ஹேபிட். ஓகே, பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் குழந்தைங்களை ஃபோர்ஸ் ஃபீடிங் அதிகமாக பண்ணுறாங்க. அது எப்படி பண்ணுவாங்க தெரியுங்களா? படுக்க வச்சு சோறு விட்டுறது, உட்கார வச்சு இப்படி பண்ணி திணிக்கிறது. அதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப கொடூரமான ஃபீடிங் ப்ராக்டிசஸ் விச் ஷுட் பி அபேண்டன்ட். ஸோ அதை பண்ணாமல் இருந்தாலே குழந்தைங்களை இயற்கையாக நேச்சுரலாக சாப்பிட விட்டீங்கன்னா they will eat. அதுவும் ஒரு ஓவர் ப்ரொடெக்ஷன் தான். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கார்ட்டூன்ஸை பற்றி நீங்கள் சொன்னீங்க, அதனால கேட்குறேன். கார்ட்டூன்ஸும் ஒரு ஸ்டிமுலண்டா? கண்டிப்பாக, குட் ஸ்டிமுலன்ட் as well as பேட் ஸ்டிமுலன்ட். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மா ஒரு குழந்தைய கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்து, சார் லாஸ்ட் 1 வாரமாக என் குழந்தை திக்கிறான் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 1 வாரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தான்? நல்லா இருந்தான். ஸோ இந்த 1 வாரமாக என்ன, ஷின்ஷான் நிறையா பார்க்குறான் சார். ஸோ ஷின்ஷானில் ஏதோ ஒரு கேரக்டர் இருக்கும், அவன் என்ன பண்ணுவான், பண்ணுவான். ஓகே, தட் இஸ் ஸ்டாமரிங். ஸோ த சைல்ட் இஸ் காப்பிங் இட். ஸோ கிளியர்லி ஒரு விஷயத்துலேருந்து இன்னொரு விஷயத்துக்கு அப்படியே ரிலேட் ஆகிட்டே இருக்கும். எப்படி குழந்தை திக்கிறான் சடனாக, எதுவுமே ப்ராப்ளம் இல்லை. நம்பர் 1. நம்பர் 2, சைல்டு இஸ் ஆக்சுவலி ஸ்டார்டட் வாட்சிங் மோர் ஸ்க்ரீன் டைம். Number 3, child is copying characters. Not good things, but the child has ended up doing bad things. So கெட்ட விஷயங்களை கற்றுக்கிறாரு. ஸோ அதனால் என்ன ஆகுது குழந்தைன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டிமுலேஷன் ராங்காக போகுது. ஸோ குழந்தை திக்க ஆரம்பிக்கிறாரு, which is not good. ஓகே, இமோஷனல் வெல்பீயிங்க்கு வருவோம். 1 to 2 years அந்த குழந்தை அதை அந்த ஃபர்ஸ்ட் 1000 days பேசுகிறதுனால கேட்குறேன். அப்பா அம்மா சண்டை போட்டுகிட்டே இருக்கிறது, கான்ஸ்டண்ட்டாக வீட்டில் சண்டை போட்டுகிட்டே இருக்கிறது மென்டலி எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு கொடுக்கும்?
ஷுவர். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா சண்டை போடுறதுன்றது வந்து கண்டிப்பாக நாய்ஸி என்விரான்மெண்ட், அதாவது வந்து ரொம்ப அதிகமான சத்தம் இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டில் குழந்தைங்க வளர்றதுன்றது சாதாரணமாக நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் இருக்கணும். ஆனால் ஆர்கியூமெண்டேட்டிவ் பேரண்ட்ஸ் அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். எக்ஸாக்டாக நீங்கள் சொன்ன பிரச்சனைங்க சொல்ல ஆர்கியூமெண்டேட்டிவ் பேரண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் லேட்டர் ஆன் லைஃப் வருது. அது என்ன ரீசனுக்காக ஆர்கியூ பண்ணுறாங்கன்றதை பொறுத்து. இப்போ ஒரு குழந்தை சம்பந்தப்பட்டமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா கரெக்ட்னு சொல்லுவாங்க, அம்மா தப்புன்னு சொல்லுவாங்க. அவர் அம்மா கரெக்ட்னு சொல்லுவாங்க, அப்பா தப்புன்னு சொல்லுவாங்க. இதுதான் ஆர்கியூமெண்ட்டுக்கு ஒரு ரீசனாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளத்தோட எபிசென்டர் யாரு? குழந்தை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தைய பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. குழந்தை எல்லாத்தையும் கேட்குது. அம்மாவோட கருவுற்ற நாள்ல இருந்து குழந்தை ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கு அம்மா டிஸ்ட்ரெஸ் ஆகிறப்ப குழந்தைக்கு தெரியாதா? ஸோ கண்டிப்பாக அம்மா வந்து டிஸ்ட்ரெஸ் இருக்குங்கிறப்ப அம்மா வந்து அம்மாக்காக மனசு வலிக்கவும் ஏங்கவும் ஆரம்பிக்குது. ஸோ தோஸ் சில்ட்ரன் ஆக்சுவலி ஹேவ் அ லாட் ஆஃப் எமோஷனல் ப்ராப்ளம்ஸ் லேட்டர் ஆன். எமோஷனல் ப்ராப்ளம். அப்சல்யூட்லி. எமோஷனல் வெல்பீயிங் இந்த ஃபர்ஸ்ட் 1000 days again கமிங் பேக் டு 1 to 2 years நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக சொன்ன ஃபர்ஸ்ட் 1000 years இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த 1000 daysல பேசிக்காக பார்த்தீங்கன்னா the child actually has a lot of emotional problems. ஸோ அந்த 1000 daysல வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து இந்த பிரச்சனைகளை தவிர்க்கிறீங்களோ அது குழந்தைங்களுடைய நெகட்டிவ் ட்ரெய்ட்ஸ் will be later அவாய்ட் பண்ணலாம். ஒன்று. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா மருத்துவத்தை என்ன கண்டுபிடிச்சிருக்குன்னா ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிளாக 6 மாதத்தில் ஒரு குழந்தைக்கு கோலிக்குன்னு சொல்லக்கூடிய வயிறு வலி வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் டு தோஸ் சில்ட்ரன் அப்படின்னா கோலிக்கை நீங்கள் ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் பண்ணலனாலே 1 year 2 yearsக்கு அப்புறம் குழந்தைங்களுக்கு என்னென்ன மாதிரி எமோஷனல் ப்ராப்ளம்ஸ் வருது. ஒன்று பாசி பிஹேவியர், அடிக்கடி வயிறு வலி, அடிக்கடி வாந்தி, குழந்தைங்க கிளாஸை நிறைய பங்க் பண்ணுறது, ஸ்கூலுக்கு ஒழுங்காக போகாமல் இருக்கிறது, வயிறு வலின்னு காரணம் சொல்லிட்டு கிளாஸ் அட்டென்ட் பண்ணாமல் இருக்கிறதுன்ற மாதிரி பலவிதமான பரிமாணங்களில் அவங்க மனநிலை பாதிக்கப்படுது. ஸோ என்ன பண்ணாங்கன்னா ஒரு இட்டாலியன் ஸ்டடியில் பார்த்தீங்கன்னா தி வென்ட் பேக் 10-15 years இந்த காலிக்கு இருக்க குழந்தைங்களை ஃபாலோ பண்ணுறப்ப தி ரியலைஸ்ட் இந்த குழந்தைங்க என்னவா மாறுறாங்கன்னு. ஸோ எமோஷனல் வெல்பீயிங் எப்படி ஒரு சின்ன பிரச்சனையில் எப்படி மாறுதுன்னு பாருங்கள். அதே மாதிரி நம்ம லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 200 yearsக்கு பின்னாடி போனால் கிரைப் வாட்டர் இருக்குது. கிரைப் வாட்டரில் இப்போ ஆல்கோஹால் இருந்துச்சு. ஸோ அவங்க என்ன சயின்டிஃபிக் ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சாங்க, கிரைப் வாட்டர் கொடுத்தா அந்த ஆல்கோஹால் குடித்த குழந்தைங்கள லேட்டர் ஆன் தி பிகம் ஆல்கோஹாலிக்ஸ் அப்படின்னு. ஸோ உங்களுடைய ஃபர்ஸ்ட் 1000 daysல நீங்கள் என்னவா உருவாக்கப்படுறீங்களோ லேட்டர் ஆன் நீங்கள் அதுவாக தான் மாறுவீங்க. ஸோ அதனால தான் நான் திரும்ப பேரண்ட்ஸ் சொல்கிறேன், இந்த முதல் 2 வயசு ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். உடற்கூரை பற்றி கவலைப்படாதீங்க, தட் இஸ் டிஃப்ரெண்ட். நீங்கள் ப்ரொடெக்டிவாக இருக்கிறதுனால எதுவும் பண்ண போகிறதில்ல. பட் அட்டென்ஷன் இஸ் அந்த 2 yearsல வெரி இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் தி ஃபாதர்ஸ் ரோல்? மதர்ஸ் ரோல் பேசணும். ஓகே, ஒரு தாய் எந்த அளவுக்கு ஒரு குழந்தைய அன்பா பாதுகாப்பாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசணும். ஃபாதர்ஸ் ரோல் என்ன? நிறைய ஃபாதர்ஸ் வந்து தே ஆர் கம்ப்ளீட்லி வித் த சைல்ட் growing up in the first 2 years. Good things and bad things of course there are there in both mother side and father side, but generally வந்து parenting from a father's perspective has actually increased. இன்னைக்கு நிறைய fathers வந்து கண்டிப்பாக அந்த ஃபாதர் ரோலை ரொம்ப சிறப்பாக செய்கிறாங்க, நல்லா வளர்க்குறாங்க குழந்தைய, அவங்களுடைய பங்களிப்பு மிக அதிகமாக இருக்குது. பட் என்னுடைய ஒப்பீனியன் பேரண்டிங்ன்றது 50-50 தான். அம்மா கூடவே குழந்தை இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. ஃபாதரோட பேரண்டிங் ரோல் இஸ் வெரி வெரி ஹை. இந்த பிஸியாக இருக்குன்ற கதைலாம் வேணாம். தட்ஸ் நாட் அட் ஆல் அப்ராப்ரியேட் ஆன்சர். ஏன்னா நான் பிஸியாக இருக்கிறேன்னா அப்போ நீ பேரண்டாக எப்போ இருப்பேன்? நான் வேலைக்கு வந்து நான் எம்டியாக இருக்கேன், அப்போ நீ பேரண்டாக எப்போ இருப்பேன்? நான் வந்து ஆஃபீஸில் ஓடிட்டேன், அப்போ நீ அப்பாவை எப்போ இருப்பேன்? ஸோ யூ ஹேவ் டு ஆஸ்க் தட் கொஸ்டின் யுவர் செல்ஃப், ரைட்? ஸோ அதனால் வந்து ஃபாதரோட ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் வெரி வெரி பிக். ஸோ தயவுசெய்து நேரம் ஒதுக்குங்க, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 2 வயசுக்கு அப்புறம் ஃபாதரை வந்து குழந்தை தேடாது. தே வாண்ட் தேர் ஓன் ஸ்பேஸ். ஓகே, அன்றைக்கி சூழ்நிலையில் நீங்கள் போய் உங்கள் குழந்தை கூட பாண்ட் பண்ணணுன்னு உட்காந்திங்கன்னா அந்த குழந்தைக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. பிகாஸ் இன்றைக்கி 3 வயசு ஸ்கூலில் சேர்க்குறோம், 4 வயசுக்கு ப்ரீ ஸ்கூல் போகிறோம், 5 வயசு எல்கேஜி அப்படின்னு சொல்லி கடன்னு போயிட்டு இருக்கு இல்லைங்களா? அப்போ த சைல்ட் டஸ் நாட் நீட் த ஃபாதர். நீங்கள் ஆரம்பத்தில் பாண்ட் பண்ணுறது தான் முக்கியம். ஸோ 2 வயதுக்கு முன்னாடி தயவுசெய்து குழந்தையோட பாண்ட் பண்ணி நல்ல ஆசையாக இருந்தீங்கன்னா தான் பின்னாடி அந்த குழந்தை உங்களோட ஓட்டும். ஓகே, தடுப்பூசியை பற்றி நீங்கள் சொன்னதால கேட்டேன். தடுப்பூசி ரெகுலர் இன்டர்வல்ஸில் போடுறது எந்த அளவுக்கு முக்கியம், அதை ஸ்கிப் பண்ணுறது எவ்வளோ டேஞ்சரஸ்? ஸோ இப்போ நம்ம வேக்சினை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். பேசிக்காக என்னென்னு கேட்டிங்கன்னா கேட்டகரி ஆஃப் பீப்புள் பார்த்துட்டு வச்சுக்கோங்களேன். இப்போ வேக்சினேஷனோட அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து எல்லா மதர்ஸ்க்கும் வந்து நல்லா தெரிய ஆரம்பிச்சு, எல்லா ஃபாதர்ஸும் அதை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ஸோ பேசிக்காக இன்றைக்கி உலகத்தில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2 கேட்டகரி ஆஃப் வேக்சினேஷன் தான். ஒன்று கவர்மெண்ட்டில் போடுறது, ஒன்று ப்ரைவேட்டில் போடுறது. ப்ரைவேட்டில் போடுற நிறைய வேக்சின் வந்து கவர்மெண்ட்டில் வந்து போடுறது கிடையாது. ஒரு சில இடத்துல வந்து இன்கார்பரேட் பண்ணிட்டாங்க. அதற்கு உண்டான முக்கியமான காரணங்கள் ஒன்று விலை தான். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேக்சினோட காஸ்ட் இஸ் வெரி ஹை. ஒரு உதாரணத்துக்கு ஒரு 4 நோய் எடுத்துக்கிட்டோம், அது ப்ரைவேட்டில் வேக்சின் போடுறது, கவர்மெண்ட்டில் போடுறது கிடையாது. அதுக்கான காஸ்ட் மட்டும் தான். ஸோ என்னுடைய ஒன்லைன் சிம்பிள் ஆன்சர், குழந்தை பிறந்தா அரசாங்கத்தில் போடுற தடுப்பூசியில் கட்டாயம் போடுங்க. ப்ரைவேட்டில் உங்கள் வசதி வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் போடுறது ரொம்ப முக்கியம். இது செகண்டரி. வேக்சினேஷன் போடாமல் இருக்கிறதுன்றது
பேசிக்காக இருக்கிறதுல பெரிய முட்டாள்தனம். ஐ எம் கம்ப்ளீட்லி அகெயின்ஸ்ட் இட். ஏன் வேக்சினேஷன் போடணும், ஏன் உங்கள் குழந்தைக்கு வேக்சின் போட்டு நோய் வரல, நீங்கள் தான் கெத்துன்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரே ரீசன் தெரியுங்களா, உங்களை சுற்றி இருக்கிற எல்லா குழந்தைக்கும் வேக்சின் போட்டுச்சு. ஓகே. ஸோ அங்கே நோய் தடுப்பு சுவரா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் நட்பு வட்டம், உங்கள் சுற்றுப்புறம் சூழல் எல்லாமே வந்து பேசிக்காக குழந்தைகள் வந்து தடுப்பூசி போட்டு வச்சிருக்கிறதுனால உங்கள் குழந்தை நோய் அண்டாது. பட் தட் இஸ் அ கேம்பிள். டெய்லி ஹெல்மெட் போட்டு போகிறோம், ஒரு நாள் ஹெல்மெட் போவோம், போய் ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி தான். ஸோ தடுப்பூசிகள் கட்டாயம் உங்கள் வசதி வாய்ப்புக்கு ஏற்ப தயவுசெய்து போட்டுக்குங்க. இது ப்ரைவேட் வேக்சினேஷன் வந்து கண்டிப்பாக அதையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா நல்லது. ஓகே. 2 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்கலாம். ஓகே, சூப்பர் கொஸ்டின். ஸோ ஒரு டேட்டா ஒன்று சொல்கிறேன். ஆக்சுவலாக சிஎம்சி வெள்ளூர் தெரியும் இல்லைங்களா, கிறிஸ்டின் மெடிக்கல் காலேஜ். ஸோ அங்கே வந்து ஒரு ஸ்டடி ஒன்று பண்ணாங்க. ஸோ என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி குழந்தைங்களுக்கு வந்து ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 6 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் 1 கோர்ஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபைனல் க்ரோத் அவுட்கமில் உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக சிக்னிஃபிகண்ட்டான இம்பேக்ட் இருக்குது 1 வயசுக்கு அப்புறம்ன்றதை கண்டுபிடிச்சாங்க. ஸோ இது 1 கோர்ஸ் ஆன்டிபயோட்டிக் எடுத்தவங்களுக்கு இந்த கதினா, 2 கோர்ஸ் ஆன்டிபயோட்டிக் எடுத்தா, 3 கோர்ஸ் ஆன்டிபயோட்டிக் எடுத்தான்னு கேட்டகாரிக்கலாக அந்த குழந்தைங்களை பிரிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ வாட் தி ரியலைஸ்ட், 3 கோர்ஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக் நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா 1 வயசுக்கு முன்னாடி உங்களுடைய இம்யூனிட்டி பாதிக்கப்படும், உங்களுக்கு க்ரோத் ஸ்டண்டிங் வரும், உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ரிஸ்க் கூட. அதனால் வந்து ஆன்டிபயோட்டிக் தவிர்க்கிறது தான் பெஸ்ட் அப்படின்றத வந்து சிஎம்சி ஸ்டடி கிளியராக சொல்லிச்சு. இதெல்லாமே பப்ளிக் டொமைன்லேயே இருக்கக்கூடிய ஸ்டடீஸ் தான், நத்திங் நான் சொல்கிறது எதுவுமே கிடையாது. பட் அனுபவபூர்வமாக பார்த்துருக்கேன். அதிகப்படியான ஆன்டிபயோட்டிக் கொடுக்கப்பட்ட குழந்தைங்க 1 வயசு கீழே என்கிட்ட ஒரு வயசுக்கு அப்புறமோ இல்லை 2 வயசுக்கு அப்புறம் செக்அப் போகிறப்போ கிளியராகவே அந்த குழந்தைங்க வந்து க்ரோத் ஸ்டண்டிங் இருக்குங்க. அடிக்கடி கேஸ்ட்ரோ சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது, செரிமான தொந்தரவுகள் இருக்குது, குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்குது, குழந்தைங்களுக்கு இன்ஃபெக்ஷன் கூட வருது, ஹாஸ்பிட்டல் அட்மிஷன்ஸும் வருது. ஸோ ஆன்டிபயோட்டிக் மட்டும் இல்லாமல் ஆன்டிபயோட்டிக்னால வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸும் இருக்குது. ஸோ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக் அசோசியேட்டட் டயரியான்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த வாரம் 5 நாள் நீங்கள் உங்கள் டாக்டர் வந்து உங்களுக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாருன்னா 2 வாரம் கழிச்சு உங்களுக்கு லூஸ் மோஷன் போகும். ஓகே. ஸோ அப்போ என்ன திடீர்னு லூஸ் மோஷன் போகுதுன்னா அதுதான் அந்த பிரச்சனை. நம்பர் 1, சில கண்ட்ரீஸ் இது 8% இருக்குது, சில கண்ட்ரீஸில் 60% இருக்குது. செகண்ட் ப்ராப்ளம் பேர் என்னென்னா ஆன்டிபயோட்டிக் அசோசியேட்டட் டிஸ்பயோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிஸ்பயோசிஸ் அப்படின்றது என்னென்னா, அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு பூங்கா, அதில் வந்து ஆன்டிபயோட்டிக்ன்ற குண்டை போடுறோம், அந்த குண்டு போட்ட உடனே பேசிக் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே டிஸ்டர்பன்ஸ் வந்துடுது. அந்த டிஸ்பயோசிஸ் தான் டிஸ்டர்பன்ஸ்ன்னு சொல்கிறோம். அது நார்மல் ஆகிறதுக்கு 8 மாதத்துலேருந்து 1 இயர் இருக்காகும். தட் இஸ் ஹவு லாங் இட் டேக்ஸ். ஸோ 1 கோர்ஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக் நீங்கள் சிம்பிளாக இன்றைக்கி ஒரு அசித்ரோமைசின் டேப்லெட்டை போட்டு போயிடுறோம்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வயிறு வந்து இட் கோஸ் த்ரூ லாட் ஆஃப் சேஞ்ச். ஓகே. ஸோ அதனால் வந்து ஆன்டிபயோட்டிக்கை தவிர்க்கிறது மேக்ஸிமம் நல்லது. அண்ட் பர்சனலி ஆன்டிபயோட்டிக்ஸ் அன்லெஸ் அதர்வைஸ் நீடட் நான் பரிந்துரைக்கிறது கிடையாது. அதே மாதிரி நிறைய பீடியாட்ரிஷியன்ஸும் ஆன்டிபயோட்டிக்கோட ப்ராக்டிஸை குறைச்சிட்டாங்க. பிகாஸ் ஆன்டிபயோட்டிக் ஸ்டீவர்ட்ஷிப்னு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது, அது ரொம்ப ஸ்ட்ராங்காக போயிட்டு இருக்கிறதுனால ஆன்டிபயோட்டிக் யூசேஜ் இஸ் ரெடியூஸ்ட். நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க, இந்த ஃபர்ஸ்ட் 1000 டேஸில் நீங்கள் எப்படி வளர்றீங்க, உங்களோட அனுபவங்கள் என்ன மாதிரி இருக்குது, உங்கள் கொடுக்கக்கூடிய ஃபுட்ஸ் எப்படி இருக்குது, இதை பேஸ் பண்ணி உங்களோட கரியரே டிசைட் பண்ணோம் அப்படின்னு சொன்னீங்க. இட் வாஸ் வெரி ஃபேசினேட்டிங். ஹவு டஸ் தட் ஒர்க்? ஸோ ஒரு குழந்தைக்கு வந்து நம்ம சாதாரணமாக கொடுக்கக்கூடிய உணவுகள், இயற்கையான உணவுகள், நல்ல உணவுகளை நம்ம கொடுக்கல, நார்சத்து ரொம்ப கம்மியாக கொடுக்குறோம், குழந்தைக்கு செரிமான தொந்தரவு இருக்குது, மால் நியூட்ரிஷன் அடிக்குது, குழந்தைக்கு வெயிட் ஹைட் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த க்ரோத் ஸ்டண்டிங் வில் கேரி ஆன் ஃபார் எவர். சரிங்களா? இப்போ நீங்கள் வந்து 2 வயசில் வந்து குழந்தைக்கு வெயிட் ஹைட் ஹெட் சர்கம்ஃபரன்ஸ் ஒழுங்காக இல்லைன்னா 5 வயசு அந்த குழந்தை எப்படி இருக்கும், 10 வயசில் எப்படி இருக்கும்? ஸோ நீங்கள் திடீர்னு வந்து 14 வயசில் நான் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகும்னு போவீங்க. அப்போ ஃபிசிக்கல் ஃபிட்னஸை ஃபெயில் ஆகுது ரீசன் வந்து இந்த ஃபஸ்ட்டு 1000 டேஸ். ஓகே. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, இப்போ குழந்தை வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா தே வெரி பியூட்டிஃபுல், அழகான நகங்கள், அழகான ஸ்கின், அழகான ஹேர் இருக்குது அப்படின்னா they have really good gut microbiota. Gut microbiota. வயிற்றுக்குள்ளே இருக்க நுண்ணுயிர்கள் அவ்வளோ அழகாக இருக்கிறது லாங்கிவிட்டிக்கு ரீசன். ஓகே. ஒருத்தர் இப்போ பார்த்தீங்கன்னா ஜப்பானில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஜப்பான்னா 100 வயசு மேலே இருக்கவங்க தான் அப்படின்னு. ஆமாம். அவங்க பல்லு இடுக்கில் இருக்கக்கூடிய ஒரு பாக்டீரியா வந்து ஆக்சுவலாக எடுத்திருக்காங்க. ஸோ 100 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அந்த பாக்டீரியா நல்லா இருக்குது. அந்த பாக்டீரியாவை எடுத்து அதே கமர்ஷியலைஸ் பண்ணிட்டாங்க. ஓகே. செகண்ட் பாயிண்ட். 3வது ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் உங்ககிட்ட காலிக் பற்றி பேசினேன், அடிக்கடி வரக்கூடிய வயிறு வலி பற்றி பேசுகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு 1000 டேஸில் நீங்கள் ஃபார்முலா மில்க் கொடுக்குறீங்க, ப்ராசஸ் ஃபுட் கொடுக்குறீங்க, அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட் கொடுக்குறீங்க. 2 வயசுக்கு அப்புறம் அந்த குழந்தையோட கேஸ்ட்ரோ அவுட்கம்ஸ் எப்படி இருக்க போகுது? உணவு செரிமான பிரச்சனை கேரண்டி, ஐபிஎஸ் கேரண்டி, அடிக்கடி லூஸ் மோஷன் கேரண்டி, சாப்பிட போகிறதுல கேரண்டி. முடிஞ்சு போச்சுங்களா? ஸோ இது அந்த குழந்தை என்னவா மாறப்போகுது?
ஸோ அந்த குழந்தைக்கு நிறைய ஃபங்க்ஷனல் சிம்டம்ஸ் வரும். ஸோ பேசிக்லி லாங் டேர்ம் மனநிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நான் சைக்கியாட்ரின்னு சொல்ல சைக்காலஜிக்கலி நிறைய பாதிப்புகள் வரலாம். ஸோ திஸ் இஸ் த தேர்ட் திங். ஸோ 3 எலிமெண்ட் பேசியாச்சு. 4வது எலிமெண்ட் growth அடி வாங்கிருச்சு. செகண்ட் எலிமெண்ட் வந்து லுக் அடி வாங்கிருச்சு. 3வதுல வந்து பேசிக்காக நான் உங்ககிட்ட இப்போ தான் சொன்னேன் ஹெல்த் அடி வாங்கிருச்சு. ஸோ 4வது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்க்குள்ள நீங்கள் தடுப்பூசி போடவேன்னு வச்சுக்கோங்களேன், அஃப்கோர்ஸ் ஓப்பன் ரிஸ்க் இன்ஃபெக்ஷன் என்னைக்கா இருந்தாலும் இட் வில் கம் அண்ட் டான்ட். 15 மாசத்துல போடாத சிக்கன் பாக்ஸ் ஊசியை 30 வயசுல 35 வயசுல ஒரு நடிகருக்கும் நடிகைக்கும் வந்தா அது என்ன பண்ண போதும் அவங்கள? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 1000 டேஸ்ல நீங்க வரக்கூடிய இட் இஸ் கோயிங் டு உங்களுடைய லுக்கே மாத்திரும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 1000 டேஸோட இம்பாக்ட் பார்த்துக்கிட்டீங்களா? ஸோ இப்படி வந்து நம்ம வந்து பேசிக்கிட்டே இருக்கலாம். ஸோ வாட் யூர் கோயிங் டு பிகம் இஸ் டிட்டர்மைன் இன் த ஃபர்ஸ்ட் 1000 டேஸ். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 1000 டேஸ்ல DHA கொடுக்குறீங்களா, IQ கேரண்டி. அயன் கொடுக்குறீங்களா, பிரெயின் டெவலப்மெண்ட் கேரண்டி. விட்டமின் D கொடுக்குறீங்களா, போன் growth கேரண்டி. நல்ல ஃபுட்டு கொடுக்குறீங்களா, கட் ஹெல்த் கேரண்டி. குட் பாக்டீரியா கொடுக்குறீங்களா, கட் ஹெல்த் கேரண்டி. ஃபைபர் நிறைய கொடுக்குறீங்களா, கட் ஹெல்த் கேரண்டி. இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து ஃபர்ஸ்ட் 1000 டேஸ்க்குள்ள we can keep on recommending one above another. இப்போ ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த அவேர்னஸ் இன்னும் நம்ம மக்களுக்கு வரல. ஐ ஸ்ட்ராங்லி ஃபீல் அந்த அவேர்னஸ் இன்னும் வரல. ஏன்னா அந்த 1000 days of life எவ்வளோ முக்கியம். You are blessed to be born, but you are blessed to be grown in the 1000 days of life is extremely important. ஓகே, அதை தான் நான் திரும்ப. ஸோ வாட் யூ ஆர் நவ், வாட் இஸ் அக்னி, வாட் இஸ் அக்னிஸ் லுக், எவ்ரிதிங் வாஸ் டிட்டர்மின்ட் இயர்ஸ் அகோ, நாட் நவ். ஸோ உங்கள் ஜீனை நீங்கள் மாடிஃபை பண்ண முடியாது, பட் அதை நீங்கள் ஆக்சுவலாக மேம்படுத்த முடியும். மெடிக்கல் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, அந்த ஃபர்ஸ்ட் 1000 டேஸ் தான் உங்கள் தலையெழுத்தே நிர்ணயம். நேச்சுரலி யப். ஓகே, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. 1000 days of life வந்து பேசிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் தலையெழுத்தை நிர்ணயம் பண்ண போது, நீங்கள் என்னவா மாற போறீங்கன்னு டிசைட் பண்ண போது, நீங்கள் எப்படி இருக்க போறீங்கன்னு முடிவு பண்ண போது, நீங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து 50, 60, 70, 80 எத்தனை வயசு வரைக்கும் உயிர் வாழ போறீங்கன்னு அந்த 2 வயசு தான் டிசைட் பண்ண போது. அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ அந்த ஏர்லி டேஸ் we should never ignore. ஸோ அதுதான் நான் பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாருமே திரும்ப எம்பசைஸ் 1000 days of life is very important. ஆக்சுவலாக நான் ஒரு புக் எழுதிட்டு இருக்கேன். ஓகே, இந்த புக்கே வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1000 days of life தான். ஸோ அந்த புக்கு ஒரு பேரும் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் வச்சிருக்கேன், சர்ப்ரைஸாக வச்சுக்கோம். கண்டிப்பாக அந்த புக்கில் வந்து இந்த ஃபர்ஸ்ட் 1000 days of life என்னென்ன பண்ணணும். ஸோ ஒரு அம்மாவோட எப்போ வந்து கன்செப்ஷன் டேட்லேருந்து டெலிவரி டேட்லேருந்து செகண்ட் பர்த்டே வரைக்கும் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஃபுல்லாக ரைட் லெஃப்ட் அண்ட் சென்டர் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணியிருக்கேன். So book reading இப்போ குறைஞ்சிச்சு, but again that is also a very important thing. So first 2 years of life is going to be what you are. Extremely important. I'm eagerly waiting for that book. Absolutely. Yes, கண்டிப்பா சந்தீப் அதோட சொல்லுங்க. Right. Packaged food பத்தி சொன்னீங்க இல்லையா? Packaged food மொத்தமா அவாய்ட் பண்ணணுமா? அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து மக்கள்கிட்ட இன்ஃபர்மேஷன் வந்து செய்தி வாசிப்பில் நான் வந்து ரேடியோவிலேருந்து நியூஸ் கேட்டு செய்தி பார்க்குறது, இப்போ கேபிள் டிவி, சன் டிவி அப்படி மாதிரி வந்து இன்னைக்கு சூழ்நிலை பாட்காஸ்ட்டில் இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி ப்ராசஸ் ஃபுட் அவ்வளோ கெட்டது கிடையாது. யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் பேக்கெட் ஃபுட், ப்ராசஸ் ஃபுட், அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட்னு கேட்டகாரிக்கலாக பிரிக்கலாம். பேக்கெட் ஃபுட் இஸ் நாட் பேடுங்க. ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதோட இன்க்ரீடியன்ஸ் தான் முக்கியம். அது எப்படி கொடுக்குறீங்கன்றது முக்கியம், எத்தனை டைம் எடுக்கிறீங்கன்றது முக்கியம். ஏன்னா எல்லாமே உங்களுடைய கட் பாக்டீரியாவை மாடிஃபை பண்ணக்கூடிய சமாச்சாரங்கள் தான். ஸோ ஒரு உதாரணத்துக்கு ஒரு பேக்கெட் ஃபுட்டு நிறைய நார் சத்தோடு இருக்கு, குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன், அயன், கார்போஹைட்ரேட் இருக்குன்னா, எஸ், ரெக்கமெண்டட், குட் மேனுஃபேக்சரர், சயின்டிஃபிக் ஸ்டடி பேக்கிங், குழந்தையோட நியூட்ரியன்ஸை மொத்தமாக ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய விஷயம்னா தாராளமாக கொடுக்கலாம். உங்கள் மீலில் இன்கார்பரேட் பண்ணுங்க, அதை மட்டும் நம்பி உயிர் வாழாதீங்க. So packet food is not that bad. Now coming to ultra processed, that is a different game changer altogether. இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் நிறைய மதர்ஸ் வந்து ரொம்ப ஆக்டிவாக மெட்டிகுலஸாக பார்த்துக்கிறாங்க, இதெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு. அதே மாதிரி நிறைய மதர்ஸ் they make wise choices also. I think you should make a wise choice. You should not just அப்படின்னு ஓவர் ரோல் பண்ணிட்டு போகக்கூடாது. பிகாஸ் இப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம வளர்கிறோம். ஸோ கண்டிப்பாக பேக்கெட் ஃபுட் கொடுக்கலாம், நல்ல மேனுஃபேக்சர் குட் ப்ராடக்ட்டை தாராளமாக செலக்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம இன்ஸ்டாகிராமில் சோஷியல் மீடியாலலாம் பார்க்குறோம், ஃபாரினர்ஸ் எஸ்பெஷலி ரொம்ப சின்ன வயசுலேயே மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி கலைகளில் பிஃபோர் 2 குழந்தைய சேர்க்கலாம், தாராளமாக சேர்க்கலாம். த இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க அதுவாக மாற போகிறாங்களான்றது கிடையாது. நம்ம அதுவாக மாறுவோமோன்னு நமக்கு தெரியாது. இப்போது ஆக்சுவலாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், நீங்கள் சோஷியல் மீடியான்னு சொல்லணும்னு யோசிக்கிறேன். ஏன்னா இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாஷ் கார்டு காட்டி குழந்தைய வளர்க்குறாங்க. திருக்குறள் 1330 என் குழந்தை சொல்லுதுன்னு சொல்கிறாங்க, இதை ரிசைட் பண்ணது. இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா ஹியூமன் மைண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்னைக்கு அந்த 1330 குறளையும் சொல்கிற குழந்தை 2 வருஷம் கழிச்சு அதை சொல்லுமா? ஃப்ளாஷ் கார்டில் ஒரு குழந்தை 4 மாதத்தில் ஒரு ஆப்ஜெக்ட் ஐடென்டிஃபை பண்ணுது, 4 வயசுலேயே அதை செய்யுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ. ஏன்னா தோஸ் ஆர் ஆக்சுவலி மெமரி ரிசைட்டேஷன். நீங்கள் பார்த்து கேட்டுக்கிட்ட விஷயத்தையே திருப்பி 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 பண்ணுறதுனால தே டூயிங் இட்.
அதை தெரியறதுனால யூஆர் நாட் ஸ்மார்ட். ஓகேங்களா? மனுஷனை எதுவாக ஒரே வார்த்தையில் அப்படியே எடுத்துகிட்டு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான ஆங்கில வார்த்தை, எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும், பட் எனக்கு தமிழ் அந்த வார்த்தை தெரியல, காக்னிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. காக்னிஷன் இஸ் a very beautiful term. இட்ஸ் ப்ராசஸிங். ஸோ இப்போ நீங்கள் என்ன ஒரு கொஸ்டின் கேட்டீங்க, அந்த ஆன்சர் நான் ரெடி பண்ணிட்டே வரல. அந்த கொஸ்டினை கிரகிச்சு ப்ராசஸ் பண்ணி அதை நான் என்னுடைய படித்த அனுபவம், என்னுடைய மெமரி, என்னுடைய இன்டெலிஜென்ஸ், ஐக்யூன்னு பல விஷயங்களை போட்டு மக்களுக்கு எளிமையான ஒரு மெசேஜ் மூலமாக நான் உங்களுக்கு கன்வே பண்ணுறேன் பார்த்தீங்களா, அதுதான் காக்னிஷன். ஸோ காக்னிஷன் தான் நீங்கள் டெவலப் பண்ணணும். ஸோ மார்ஷியல் ஆர்ட்ஸ் அஃப்கோர்ஸ் எஸ், இட் டெஃபினெட்லி ஹெல்ப்ஸ், நோ டவுட். நீங்கள் 2 வயசுக்கு முன்னாடி குழந்தைக்கு நீங்கள் அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் கற்றுக் கொடுக்குறதுல தப்பே இல்லை. பட் மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா அதுலேயே குழந்தைங்க வளருவாங்கன்றதுக்கான எந்த விதமான ப்ரூஃபும் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே ஒன்று, நீங்கள் வந்து பேசிக்காக வந்து விஸ்வநானந்தா இருக்கட்டும், இல்லை பிரக்னானந்தாவாக இருக்கட்டும், எவ்ரிபடி மே ஹேவ் ஹேட் அ டிஃப்ரெண்ட் இன்ட்ரெஸ்ட். அதே லைனில் இருக்கிறவங்க எல்லாருமே, இப்போ நீங்கள் கவாஸ்கர் சின்ன வயசில் பேட்டு பிடிச்சாரு, கிரிக்கெட் ஆன மாதிரி, சச்சின் ஆன மாதிரிலாம் எல்லாரும் ஆக மாட்டாங்க. எவ்ரி ஒன் பிகம்ஸ் அ ரீசன். ஸோ தட் இஸ் பேசிக்லி ஹவ் இட் இஸ். நான் பிறந்தவொடனே டாக்டர் ஆகணும்னு நினைக்கல. ஸோ நீங்கள் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி யூ கேன் லேர்ன், தட் வில் பி எ எக்ஸ்ட்ரா லைஃப் ஸ்கில். ஓகே, அதுவாக நீங்கள் மாறுவீங்களான்னு தெரியாது, பட் கண்டிப்பாக கற்றுக் கொடுக்கலாம். இந்த குழந்தைங்க இருக்கக்கூடிய வீட்டில் பெட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம், எந்த அளவுக்கு அந்த குழந்தைங்க அந்த பெட்ஸ் கூட ஒரு இன்வால்வ் ஆகலாம்? ஓகே, ஸோ குட் திங்ஸ் அபவுட் பெட் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் எப்படின்னு கேட்டிங்கன்னா, பேசிக்காக வந்து எனக்கு முதல்ல நீங்கள் பெட்டுன்னு எனக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வந்து கட் பாக்டீரியா தான். ஸோ பெட்டுக்கு கட் பாக்டீரியா இருக்குது, நமக்கு கட் பாக்டீரியா இருக்குது. ஸோ குழந்தைக்கு அந்த பெட்டை லிக் பண்ணுறப்பையோ தொடரப்பையோ அந்த கட் பாக்டீரியா உங்களுக்கு வரப்போகுது, உங்கள் கட் பாக்டீரியா குழந்தைக்கு அந்த பெட்டுக்கு போகுது. ஸோ மியூச்சுவலாக கட் பாக்டீரியா எக்ஸ்சேஞ்ச் நடக்கிறப்போ உங்கள் இம்யூனிட்டி இன்னும் பெட்டர் ஆகும். விச் இஸ் ஆக்சுவலி குட். யா, ஓகே. ஸோ நாயெல்லாம் எத்தனை டைம் வயிற்றால போகுது, சளி வருது, இருமல் வருது. இன்ஃபேக்ட் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு கூட உங்கள் வீட்டில் சில சமயம் அதே தான் சாப்பிடுது. நாய்க்கு விட்டமின் ட்ராப்ஸ் கொடுக்குறதுல தடுப்பூசி போடுறோம், பட் why don't they become sick? Because they have an entirely different set of gut bacteria. So the good thing, that is one. Hygiene hypothesis பற்றி பேசணும். நாய் எல்லா இடத்துலையும் போய் கை காலை வைக்குது, மறுபடியும் திருப்பி வருது, பேசிக்காக இது ஒன்று. அதனால உங்களோட இம்யூனிட்டி பெட்டராக தான் ஆகுது. நம்பர் 2, மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அசோசியேட்டட் பாண்டிங். இன்றைக்குமே மொபைல் ஃபோனா பெட்டா நீங்கள் எந்த சாய்ஸ் டாக்டர் பிக் பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஐ வில் ஆல்வேஸ் பிக் அப் அ பெட். பெட் தான் அஃப்கோர்ஸ் இட் இஸ் நான் டேஞ்சரஸ் பெட்ஸ். அதாவது அது வந்து வெட்டனரியன்ஸ்க்கும் பெட் ட்ரைனர்ஸ்க்கும் விட்டுறேன், எது யூஸ் பண்ணணும் எது சூஸ் பண்ணுன்றது அவங்க டிசைட் பண்ணுவாங்க. பட் பெட் இஸ் சர்டன்லி ரெக்கமெண்டட். கமிங் டு டேஞ்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஒரே பெட் டேஞ்சர் தான், அண்டர் அட்டாக். ஓகே, அது வந்து கொஞ்சம் சேஃப்டி பார்த்துக்கணும். செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா, சில குழந்தைங்களுக்கு டேண்டர்னு சொல்லக்கூடிய முடி அலர்ஜி இருந்தால் வீசிங் ஆஸ்மாரஸ்க்கு கூடுமே தவிர இட் டசன்ட் ஆக்சுவலி அஃபெக்ட் தம் இன் எனி வே. ஓகே, ஸோ பெட்ஸ் ஆர் சர்டன்லி எஸ். சைல்ட் ப்ராடஜிஸ் பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸ் நிறைய இருக்குது. இப்போ நம்ம பேசணும், we touched upon some child prodigies. ஸோ சைல்ட் ப்ராடஜிஸ் பேசிக்காக என்ன பேரண்ட்ஸ் தாங்க முக்கியமான விஷயமே. ஆக்சுவலாக அந்த குழந்தைக்கு தேவையான சைடில் they mold the child. That is very important. Supporting the child's behavior is an extremely important task. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸே ப்ராடஜி தான். ஏன்னா ப்ராடஜியோட ப்ராடஜியை தான் அவங்க ஆக்சுவலாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. they are identifying the skill. ஸோ இங்கே வந்து பேசிக்காக நெப்பாட்டிசம்க்கு வேலையே கிடையாது. ஏன்னா செஸ்ஸு இல்லை ஆக்டரோ இல்லை வந்து ஒரு மெஜிஷியனோ ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனோட குழந்தை அப்படி இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ யூ ஹேவ் டு ஐடென்டிஃபை. ஸோ குழந்தைக்கு எது இருக்குது இம்பார்ட்டன்டான விஷயம். பட் ஆக்சுவலாக வந்து யூ கேன் மேக் தம் அ ப்ராடஜி வித் குட் நியூட்ரிஷன். அது ரொம்ப முக்கியம். இந்த ஃபஸ்ட்டு அம்மா கன்சீவ் ஆனாலேருந்து நியூட்ரிஷன் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ப்ராடஜி வந்து வி கேன் மினிமல் கேரண்டி பண்ணலாம். நம்பர் 1. நம்பர் 2, ப்ராடஜி வர்றாங்க அப்படின்னா அந்த ப்ராடஜியை நீங்கள் வளர்க்குறது தான் முக்கியமான விஷயம். அதுக்கு நான் ஏற்கனவே நம்ம பேசின விஷயங்கள், நாய்ஸ் கம்மியாக இருக்க என்விரான்மெண்ட்டாக இருக்கலாம். there are a lot of good things to contribute. நம்ம பேரண்ட்ஸை கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஸோ ப்ராடஜிஸ் வந்து they are not born, they are created. Okay, that is my answer. There is no born prodigy. They are only created prodigies. We don't modify them. We create prodigies. How do we create them? We don't genetically modify. We don't chemically engineer them. நம்ம வந்து எந்த மாற்றமும் இல்லை. நம்ம வந்து அவங்களுக்கு சூழ்நிலையை வசதி பண்ணி கொடுக்குறோம். So we create prodigies. So நீங்கள் ப்ராடஜியை இருக்கலாம், அந்த ஸ்கில் எப்படி வெளியே வரும் சொல்றது புரியல. எந்த இப்போ குப்பையில் இருந்தால் வைரமாக கண்ணாடியான்னு எப்படி தெரிய போகுது? எடுத்து பட்டை தீட்டு கிரியேட் பண்ணு ப்ராடஜி வரும். நீ பட்டையே தீட்டாமல் உன் ப்ராடஜியை வச்சுக்கிட்டு இருந்தனா அந்த குழந்தைக்கு ஸ்கில் இருக்கிறதே கடைசி வரைக்கும் தெரியாது. அந்த மாதிரி அழிஞ்சு போனோம் எவ்வளோ பேர் இருக்கும். அது உங்களுக்கும் 4 பேர் தெரியும், எனக்கு 40 பேர் தெரியும் வயசுக்கு ஏற்ற மாதிரி. தட் இஸ் ஆல். ஸோ பேசிக்லி தட் இஸ் ஆல் த என்டையர் திங் இஸ். ஸோ ப்ராடஜிஸ் ஆர் கிரியேட்டட். வி கிரியேட் ப்ராடஜிஸ் அண்ட் வி கிரியேட் them with lot of good things in the first 1000 days of life. First 1000 days. The first 1000 days பொறுத்த வரைக்கும் what is the one message that you want to give to parents? தயவு செய்து ஒழுங்காக யூட்டிலைஸ் பண்ணுங்க. அந்த டைம் வராது. அதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி 1000 days of life.
ஏன்னா லைஃப்பில் வந்து சைல்டுஹுட்டை பொறுத்த வரைக்கும் பீடியாட்ரிக்ஸ் ஒய் ஐ லவ் இட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் a வெரி டைனமிக் ஃபீல்ட். இப்போ டைனமிக் ஃபீல்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அக்னியோட பீடியாட்ரிஷனை போய் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பீடியாட்ரிஷனே உங்களை ஒரே ஒருத்தர் உங்கள் அப்பா அம்மா சொந்தத்தை தவிர, அதாவது கூடவே இருக்காங்க ரைட். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அப்பா அம்மா கூட இருக்காங்களா, அவங்க மட்டும்தான் உங்களோட பரிமாண வளர்ச்சி பார்த்துருப்பாங்க. அது நெக்ஸ்ட் பார்த்துருக்குது உங்கள் பீடியாட்ரிஷன் மட்டும்தான். ஸோ அந்த 1000 days of life will never come again. யூட்டிலைஸ் இட் ப்ராப்பர்லி. தயவுசெய்து அந்த டைமை ஒழுங்காக யூஸ் பண்ணிங்க. அந்த டைமை நீங்கள் மிஸ் பண்ணீங்கன்னா இட் வில் நெவர் கம் பேக். உங்கள் குழந்தைய என்னவா மாற்ற போறீங்கன்றத அந்த டைமில் நீங்கள் டிசைட் பண்ணிங்கன்னா தான் ஆச்சு. இல்லைனா அந்த 1000 days மிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து புலமாதீங்க. ஏன்னா அந்த 1000 days இஸ் நெவர் கோயிங் டு கம் பேக். இப்போ இந்த 1000 days பற்றின அவேர்னஸ் வந்து நிறைய பேருக்கு இல்லை. இப்போ ஒரு வீட்டில் ஒரு குழந்தை அந்த 1000 days தாண்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த பாட்காஸ்ட்டை பார்க்குறாங்க, ஐயோ அந்த 1000 days போயிடுச்சே அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்க தான் செய்யும். அவங்களுக்கு வாட் வில் பி யோர் மெசேஜ், ஆர் நீங்கள் இதெல்லாம் பண்ணுங்க, யோர் சைல்ட் வில் பி குட் அப்படின்னா? ஓகே, see the thing is எப்படின்னு கேட்டிங்கன்னா, டைம் அண்ட் டைட் வெயிட் ஃபார் நோ மேன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த டைம் வந்து வரப்போகிறது இல்லை, யூ கேன் மாடிஃபை இட். லைக் சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபர்ஸ்ட் 1000 days வந்து குழந்தைக்கு அதிகப்படியான ஆன்டிபயோட்டிக் கொடுத்துருந்தீங்கன்னா அவாய்ட் பண்ணுங்கள். ஃபுட்ஸை மாடிஃபை பண்ணுங்கள். ஹை ஃபைபர் ஹை ப்ரோட்டீன் டயட் கொடுத்தீங்கன்னா குழந்தையோட கட் பாக்டீரியா வில் சர்டன்லி இம்ப்ரூவ். 1. நம்பர் 2, DHA சப்ளிமெண்ட்ஸ் தயவுசெய்து கொடுங்க. பிகாஸ் அறிவியல் ஆதாரங்கள் இருக்குது, அதுக்கான சப்போர்ட் 8 வயசு வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்றதுக்கு. 3வது விஷயம், குழந்தையோட வீக்னஸஸ் எதுன்னு கற்றுக்குங்க. ஸ்ட்ரென்த்ஸ் கற்றுக்காதீங்க 2 yearsக்கு அப்புறமா. ஏன்னா நீங்கள் ஸ்ட்ரென்த்ஸை வந்து நீங்கள் டெவலப் பண்ணியிருந்தீங்கன்னா 1000 days மிஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. வீக்னஸஸ் எதுன்னு பாருங்கள். ஸோ வீக்னஸஸ் நான் சொல்கிறது வந்து நோய் வீக்னஸை பற்றி இல்லை, குழந்தைக்கு எந்த ஸ்கில் இல்லைன்னு. ஸோ இப்போ 2 yearsக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து பேசலையா, குழந்தை வந்து ஆக்சுவலாக 20 வார்த்தை பேசணும், 2 வார்த்தை கோர்வையாக பேசணும், குழந்தையோட ஐ கான்டாக்ட் நல்லா இருக்கணும், குழந்தைக்கு ஸ்டிமுலேஷன் போதுமான இருக்கான்னு பார்க்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் குறைகள் இருந்தால் உடனே நிவர்த்தி பண்ணுங்கள். குழந்தைக்கு தெரப்பி தேவைப்படலாம், ஆக்குபேஷன் தெரப்பி தேவைப்படலாம், சில குழந்தைங்களுக்கு ஃபிசியோ தேவைப்படலாம், சில குழந்தைங்களுக்கு பேசிக்காக வந்து தே மைட் ஈவன் நீட் அ கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட். கூட்டிகிட்டு போய் காட்டுங்க, பீடியாட்ரிஷனை பேசுங்க. பேசலைன்னா பேசுகிற பீடியாட்ரிஷன் போங்க. இவ்வளோ தான் கான்செப்ட். ஸோ 1000 daysக்கு அப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் ரெக்டிஃபை. ஓகே, கண்டிப்பாக மாற்றங்கள் ஏற்படுத்த முடியும். நம்பிக்கையே இல்லை நான் சொல்லவே மாட்டேன், கண்டிப்பாக மாற்றங்கள் ஏற்படுத்த முடியும். அதுதான் இந்த பாட்காஸ்டோட சாராம்சமே. பட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் நாட் டு மிஸ் தட் ஃபர்ஸ்ட் 1000 days. ஓகே, எப்பவுமே வந்து சினிமா தியேட்டரில் பார்த்தா அது ஒரு படம், ஓடிடியில் பார்த்தா அது ஒரு எஃபெக்ட். வி டோன்ட் வாண்ட் ஓடிடி, வி வாண்ட் சினிமா. பிகாஸ் அந்த சினிமாவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு யூ டோன்ட் கெட் த ஜோஷ் சம்டைம்ஸ் இன் ஓடிடி. ஸோ யூ ஹேவ் டு மேக் த மோஸ்ட் ஆஃப் இட் அட் தட் டைம். முடிஞ்ச வரைக்கும் அந்த 1000 days யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் தயவுசெய்து யூட்டிலைஸ் பண்ணி, முடிஞ்ச வரைக்கும் வேணான்ற, முடிஞ்ச வரைக்கும்ன்ற பேச்சே இல்லை. ஏன்னா நத்திங் கம் செகண்ட். எல்லாமே ஒரு சான்ஸ் தான் லைஃப்ல, அந்த ஒரு சான்ஸ்ல யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஸோ டேக் திஸ் சீரியஸ்லி, தி ஃபர்ஸ்ட் 1000 days. அப்சல்யூட்லி சீரியஸ்லி. அண்ட் உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன, ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு இல்லைனா செகண்ட் குழந்தைக்கு நீங்க டே நாட்லேருந்தே கவனிக்க ஆரம்பிச்சோம். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். குழந்தைங்களுக்கு தவறுகளை ரிப்பீட் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பண்ண தவறுகளை செகண்ட் டைம் யூ ஷுட் நாட் ரிப்பீட் இட். ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, அந்த ஃபர்ஸ்ட் 1000 days ஆஃப் லைஃப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் வீட்டில் 2 ஃபர்ஸ்ட் 1000 days இருக்கும். சொல்கிறது புரியுதுங்களா? அண்ணன் வந்து 2.5 வயசு இருப்பான், தங்கச்சியோ தம்பியோ வந்து 6 மாதம் இருக்கும். ஸோ யூ ஹேவ் அ பிக் ஓவர்லாப் பிட்வீன் 2000 days, ரைட்? ஸோ யூ நீட் டு பி எக்ஸ்ட்ரீம்லி கேர்ஃபுல். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து யூ நீட் டு பி வெரி வெரி அவேர். பட் தே காப்பி ஃப்ரம் ஒன் another. ஓகே, அந்த ட்வின்ஸ் இருந்தாங்கன்னா அது இன்னும் சிக்னிஃபிகன்ட், ட்ரிப்ளெட்ஸ் இருந்தாங்க அது இன்னும் சிக்னிஃபிகன்ட். ஸோ எவ்ரிதிங் மேட்டர்ஸ். கண்டிப்பாக பார்க்கணும். கிரேட். இந்த பாட்காஸ்ட் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் பாட்காஸ்ட்டாக இருக்கும்னு எதிர்பார்த்தேன். ஒரு படி மேலே போய் ஒரு அவேர்னஸ் பாட்காஸ்ட் ஆகிடுச்சு. தேங்க்யூ. பார்க்குறவங்க எல்லாருக்குமே இந்த ஃபர்ஸ்ட் 1000 days அப்படிங்கிறது நிச்சயமாக புதுசாக இருக்கும். அது என்ன ஃபர்ஸ்ட் 1000 days அப்படின்னு அது விலாவரியாக எங்களுக்கு விளக்குனதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஐ ரியலி பிலீவ் இதை பார்க்குற பேரண்ட்ஸ்க்கும் சரி, ஜென்ரலாக இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களும் சரி, நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நிச்சயமா. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் அக்னி. ஆக்சுவலி இந்த எப்படின்னு கேட்டிங்கன்னா, இருக்கிறதுலே உலகத்தில் என்ன கேட்டிங்கன்னா பெரிய விஷயமே அறிவு கண்ணை திறக்கிறது தான். ஸோ ஏன்னா வந்து அறிவு கண்ணை திறக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். மக்களோட மூட நம்பிக்கைகள்லேருந்து நிறைய விஷயங்கள் எடுத்துகிட்டு வரணும் வெளியே. நான் சொன்னேன் இல்லைங்களா, 30 வருஷத்தில் மூணு நம்பிக்கையை நான் வந்து உடைச்சேன்னா அதுவே பெரிய விஷயம். பட் இட் இஸ் பீன் ஃபேண்டாஸ்டிக். தேங்க்யூ வெரி மச். மை ப்ளஷர்.